கீதா ஆடியோ நாவல் நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். நம்ம சேனல்ல இப்போ நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தர்ஷி ஸ்ரீ அவர்களின் உயிர் உறவை உருக்குலைக்காதே என்னை. வாங்க கதைக்குள்ள போகலாம். பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி. அத்தியாயம் 1. கதையின் நாயகன் சிதேஷ் ஹரிஹரன், நாயகி ஆதர்ஷினி ஸ்ரீ. விபூதி சுந்தர மகேஸ்வரஹர விஸ்வதல பிரிய சந்திர கலாதர கங்காதரஹர சாம்ப சதாசிவாய திரியம்பகாய லிங்கேஸ்வராய மௌலீஸ்வராய யோகேஸ்வராய குஞ்சேஸ்வராய குபேரேஸ்வராய நடேஸ்வராய நாகேஸ்வராய கபாலீஸ்வராய கடகேஸ்வராய சர்வேஸ்வராய சாம்ப சதாசிவாய போலோ ஹரஹர சிவசிவ மகாதேவா என திருவாசகத்தின் நாயகனை பற்றிய ஸ்லோகம் அந்த திருவீதியில் உள்ள சிவன் கோவிலில் இசைந்து ஒலிக்க, நிலவு மகளும் சூரிய தலைவனும் தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் காதல் செய்து கொண்டிருந்த அந்த புலர்காலை பொழுதில் சூரிய தலைவனின் வருகையை வரவேற்கும் பொருட்டு வீட்டு தலைவிகள் எல்லாம் தன் வீட்டு வாசலில் வண்ண வண்ண ஓவியம் தீட்டும் அதிகாலை பொழுதில் தன் வீட்டு வாசலிலும் ஓவியம் தீட்ட தண்ணீர் நிறைந்த வாளியோடும் கோலப்பொடியோடும் நின்று கொண்டிருந்தான் சிதேஷ் ஹரிஹரன். சிதேஷ் ஹரிஹரன் 28 வயதுடைய ஆண்மகன். கம்பீர தோற்றம், கட்டுக்கோப்பான உடல், மிளிரும் தேகம், முறுக்கேறிய புஜங்கள், கண்ணும் உதடும் என்றும் கொண்டிருக்கும் புன்சிரிப்பு, அழகு என்ற சொல்லை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்தது போன்றதொரு அழகு முகம். அந்த முகத்தில் எப்பொழுதும் நாம் காண்பது சிரிப்பும் குறும்பும் மட்டுமே. அழகு என்ற சொல் பெண்களுக்கு மட்டுமே உரித்தானது என யார் சொன்னது? அதற்கு விதிவிலக்கு சிதேஷ் ஹரிஹரன். முகம் மட்டுமல்ல, மனதாலும் பேரழகு கொண்டவன். கவலை என்றால் என்ன, துன்பம் அப்படி என்றால் எப்படி இருக்கும் என முற்றிலும் அறியாமல் வளர்ந்தவன். அவனின் முகம் மற்றும் அக அழகிற்கு மயங்காத இளம் பெண்கள் இல்லவே இல்லை எனலாம். அவனுக்கு திருமணமான பின்பு கூட. ஆனால் அவனை மயங்கி நிற்பது யாருக்கெனல் அவனுக்கு மட்டுமே. அவனை அன்பால் ஆட்டுவிப்பவள், அவளின் அன்பிற்கு அவன் அடிமை. 2 மாதம் ஆகிவிட்டது. பெங்களூரில் தமிழர்கள் வாழும் பகுதியான பங்காருபேட் என்னும் இந்த இடத்திற்கு அவர்கள் குடிபெயர்ந்து அந்த பகுதி முழுவதும் தமிழர்கள் நிரம்பி வழிந்தனர். அதனால் இருவரும் சீக்கிரமே அந்த இடத்திற்கு பொருந்திவிட்டனர். இந்த 2 மாத காலமாக அவன் செய்யும் முதல் வேலை வாசலில் கோலம் போடுவதுதான். அது அவளின் விருப்பம். அவள் கேட்டு அவன் இல்லை என்று சொன்னால் உலகத்தின் கடைசி நாள் அதுதானே. சிறிய வீடுதான், ஆனால் அவர்கள் இருவருக்கும் அது கொஞ்சம் வசதியான பெரிய வீடு. ஒரே ஒரு படுக்கை அறையுடன் கூடிய சமையல் அறையும் முற்றமும் மட்டுமே கொண்டது. வாசல் மட்டும் கொஞ்சம் பெரிதான அமைப்பு கொண்டது. அதனாலேயே அவள் அதை முதல் முறை சுத்தம் செய்யும் போது வியர்வை வழிய பார்த்தவன், இனி தானே இந்த வேலையை பார்த்து கொள்கிறோம், நீ செய்யவே கூடாது என்று உத்தரவிட்டு அன்று செய்ய ஆரம்பித்தவன் தான் இதுவரை ஒரு நாளும் தவறாமல் செய்து வருகிறான். அவளின் நெற்றியில் பூக்கும் ஒற்றை துளி வியர்வை அவன் நெஞ்சில் தீயை வார்க்கும் அல்லவா. முதலில் அங்கு வசிக்கும் அக்கம் பக்கத்தினர் அனைவரும் கேலி பேச அதையெல்லாம் தூசு போல் தட்டியவன், என் மனைவிக்காக நான் செய்கிறேன், யார் என்ன சொன்னால் எனக்கென்ன என ஒரு நாளும் தவறாது செவ்வனே அந்த பணியை செய்து வருகிறான். அவனின் இத்தகைய அன்பை எண்ணி பொறாமைப்படாதவர் அந்த தெருவில் எவரும் இல்லர். சில இளம் வயது பெண்கள் அவனை பார்ப்பதற்காகவே அத்தெரு வீதியில் நடைப்பயணம் ஓட்டப்பயணம் மேற்கொள்வர். அவற்றையெல்லாம் சின்ன சிரிப்புடன் கடந்து விடுவான். வாசலை கூட்டி தண்ணீர் தெளித்து அவனுக்கு தெரிந்த கோலம் ஒன்றை போட்டு முடிக்கும் தருவாயில், டே அம்பி, உன் பொம்மனாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவடா, எவ்வளவு அழகா எல்லா வேலையும் பார்க்கிற, இங்கேயும் தான் உன்னை எனக்குன்னு வாச்சிருக்கே, ஒன்றுக்கும் உருப்படாது, நேக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் என பக்கத்து வீட்டில் வசிக்கும் பங்கஜ மாமி அவனை சிலாகித்தும் அவரின் கணவரை குறைபட்டும் கொண்டிருந்தார். ஏன் மாமி, மாமா இதெல்லாம் செய்ய மாட்டாரா? தன் வேலையில் கவனம் செலுத்தியவாறே அவரிடம் அவன் பேசி கொண்டிருக்க, அடப்போடா, அவராவது செய்யறதாவது உலகம் அழிஞ்சு போயிடும்டா அம்பி என அவர் நொடித்து கொண்டார். மாமி, இப்போ என்ன, மாமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவ்வளவுதானே, நான் உங்களுக்கு சூப்பர் ஐடியா கொடுக்குறேன், கிட்ட வாங்க என அவரை கிட்ட அழைக்க, அப்படியாடா அம்பி, எங்க சொல்லு சொல்லு என ஆர்வ மிகுதியில் அவனின் அருகே சென்று கேட்க, அவனோ அவரின் உயரம் வரை குனிந்து அவரின் காதருகே,
காலையில் மாமாவுக்கு ஃபில்டர் காஃபி கொடுக்கும்போது என ஆரம்பித்தவன் சுற்றுமுற்றும் பார்வையை சுழலவிட்டு மீண்டும் அவர் காதலியே சுட சுட ஒரு லிப் டு லிப் கீஸும் சேர்த்து கொடுத்துருங்கோ. அப்புறம் பாருங்க மாமா எப்படி பம்பரமாக சுற்றி சுற்றி வேலை செய்கிறாருன்னு. என் பொண்டாட்டி ஒரே ஒரு நாள் தான் கொடுத்தா, அதுக்கே நான் தினமும் செய்கிறேன். நீங்கள் தினமும் கொடுத்தீங்கன்னா அவ்வளவு தான் போங்க என கூறியது தான் தாமதம். அவர் வாயை பிளந்து கொண்டு நின்று விட்டார். பின் அவர் அதே பிளந்த வாயுடன் அவனை பார்க்க அவனும் செய்யுங்க, ஒர்க் அவுட் ஆகும் என்பது போல் ஒற்றை கண்ணடிக்க அவரோ அட போடா படவா, நீக்கு வெக்கமா வருது என்று முகத்தை மூடிக்கொண்டே அவர் இல்லத்திற்கு ஓடி சென்று மறைந்து கொண்டார். இவனும் அவர் சொல்வதை புன்சிரிப்புடன் பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அவனின் நினைவுகளை களைத்தது அவன் அவளின் குரல். சிது என அவனவள் தூக்கம் வழிந்தோடும் முகத்தோடும் கலைந்த தலையோடும் அணிந்திருந்த இரவு உடை நலுங்கியிருக்க தன் 5 மாத கருவை சுமந்தபடி தத்தி தத்தி நடந்து கொண்டு அவன் அவளை அழைத்தாள். அவள் அழைப்பு அவனின் உயிர் வரை தீண்டி தாய்மையின் பூரிப்புள்ள அவளின் அழகு அவன் கண்ணை கவர்ந்தது. ஓவியம் என்பது அழகுதான், அதுவே கலைந்திருக்கும் போது பேரழகாக தெரியும். அவள் அவனுக்கு கலைந்த ஓவியமாய் பேரழகாய் தெரிந்தான். அவள் நடந்து வரும் அழகை காண அவனுக்கு இந்த ஜென்மம் போதாது. எத்தனை ஜென்மம் கொடுத்தாலும் அவன் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருப்பான். அவள் அவனுக்கு உயிர் எல்லாம் இல்லை. உயிருக்கும் உணர்வுக்கும் மேல் ஒன்று இருக்கிறது என்றால் அது அவனின் ஆதர்ஷினி மட்டும்தான். அவள் ஆதர்ஷினி ஸ்ரீ. அவளுக்கு எல்லாமே அவன்தான். அவளின் உயிர் நாடியே அவனின் பெயர்தான். உலகில் ஜனிக்கும் அனைத்து குழந்தைகளும் முதலில் அழைக்கும் வார்த்தை அம்மா. ஆனால் அதற்கு அவள் கொடுத்து வைக்கவில்லை. ஆனால் அன்னைக்கும் மேலான அன்பை பொழியும் அவனின் பெயர் சித்து என்ற அழைப்பு அம்மா என்ற உறவையே மறக்கடித்து விட்டது என்றால் அவனின் அன்பு எத்தகைய விலை மதிப்பற்றது. அந்த அன்பு தனக்கு மட்டுமே கிடைத்திருப்பதை எண்ணி அவள் பூரிப்படையாத நாளே இல்லை. ஆதர்ஷினி 23 வயது நிறைந்த மங்கை, அழகானவள் தான். ஆனால் அவனின் பளிங்கு நிற மேனியின் முன் சற்று குறைவாகத்தான் தெரிவாள். அவள் வளர்ந்த சூழ்நிலை அப்படி. அவளின் சித்து என்ற அழைப்பிற்கு பின் ஒரு பெரிய கதையே இருக்கிறது. முதலில் சிதேஷ் ஹரிஹரன் என்ற தன்னுடைய பெயரை அவளிடம் கூறிய போது சிட் சிட்டே புஷ் என்று 3 வயது சிறுமியாயிருந்தவள். அவள் நாவல் வந்ததை உளர அவள் அழைத்ததில் அன்றுதான் அவன் மனம் விட்டு சிரித்தான். அவனுக்கு சிரிப்பு என்பதையே அறிமுகப்படுத்திய தேவதை அவள்தான். பின் அவனை அவன் பெயரை சுருக்கி சித்து என்று கூப்பிட சொன்னான். அந்த பெயர் அவள் நாவில் எளிமையாக வர சித்து என அவள் அழைத்த அழைப்பு அவன் உயிர் வரை தீண்டியது. 8 வயது சிறுவனான அவனுக்கு அது புரிந்து கொள்ளும் வயது இல்லை என்றாலும் அந்த அழைப்பில் அவனின் பெயரை அவனுக்கு அத்தனை அழகாய் தெரிந்தது. அவள் எப்பொழுதெல்லாம் சித்து என சிறு குழந்தை போல் அழைக்கிறாளோ அப்பொழுதெல்லாம் அவனுக்கு அந்த சம்பவம் நினைவில் ஆடும். அது தரும் புத்துணர்ச்சி வேறு எதுவும் அவனுக்கு தராது. சின்ன சிரிப்புடனே அவளை நோக்கி அவன் வர அவளும் 2 கைகளை வைத்து தன் அடிவயிற்றின் மீது உள்ள மகவை தாங்கிக் கொண்டே வந்தாள். அதற்குள் அவன் அதுமா எதுக்கு இப்ப அங்க வர, தண்ணியா இருக்கு, வழுக்க போகுது, நானே வரேன் இரு என அவளை நோக்கி ஓடி வந்தான். அதற்குள் அவள் வாசலின் முதல் படியில் காய்ந்தும் காயாமலும் இருந்த நீரில் கால் வைத்து விட்டாள். அது சிறிது வலிக்கு வேறு விட அவள் விழாமல் இருக்க அருகில் இருந்த வாயில் கதவை கெட்டியாக பிடிக்கும் முன் அவன் அவளை பிடித்திருந்தான். அவள் பயத்துடனே அவனை திரும்பி பார்க்க அவனோ அவளை உக்கிரமாக முறைத்து கொண்டிருந்தான். அச்சோ, இவன் மலை ஏறிட்டானே, இனி இறக்குறது ரொம்ப கஷ்டம் ஆச்சே, என்ன பண்றது அது என யோசித்தபடியே பாவமாக முகத்தை வைத்து கொண்டாள். அவள் முகத்தை பார்த்தவன் ஒன்றுமே பேசவில்லை. அவளை அப்படியே கைத்தாங்கலாக அழைத்து வந்தவன் அவளை அங்கிருந்த சோஃபாவில் அமர வைக்க சமத்தாக அமர்ந்தவள் சித்து என ராகமாக அழைக்க அவன் அதையெல்லாம் சட்டை செய்யாமல் அவள் கால்களை தூக்கி தன் மடியில் வைத்து கொண்டு ஏதாவது அடிபட்டிருக்கிறதா என்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தான். சித்து
என அவள் அழுத்தமாக அழைக்க அவளை ஏறெடுத்து பார்த்தவன் மீண்டும் கடமையை கண்ணாக அவளின் காலை ஆராய்ந்து கொண்டிருந்தான். பின் உள்ளே சென்றவன் கையில் எண்ணெயுடன் வந்தவன் அவளுக்கு காலில் தேய்த்துவிட்டு எழுந்து செல்லும் நேரம் அவன் கையை பிடித்து நிறுத்தினாள். அவள் புறம் திரும்பாமலே அவன் இருக்க, சாரி சித்து, தூக்க கலக்கத்தில் தெரியாம கால் வச்சிட்டேன், சாரி என அவள் கெஞ்ச அவன் நான் எதையும் காதில் வாங்க மாட்டேன் என்பது போல் நின்றிருந்தான். மெல்ல அவன் கையை இறுக பற்றி கொண்டே மெதுவாக எழுந்தவள் அவன் தாடையை பற்றி தன் பக்கம் திருப்பியவள். அதான் சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் மூஞ்சியை இப்படி வச்சிருக்க? நான் வேணும்னா தோப்பு கரணம் போடட்டா என இருக்காது என் பிடித்து கொண்டு தோப்பு கரணம் போட கீழே குனியும் சமயம் அவளை தடுத்து நிறுத்தியவன். அடிதான் வாங்குவ, இந்த நிலைமையில யாராவது தோப்பு கரணம் போடுவாங்களா என அவளிடம் கோபம் கொண்டவன். இப்ப என்ன, உன்னை மன்னிக்கணும், அவ்வளவுதானே, மன்னிச்சிட்டேன், இனி ஒழுங்கா நான் சொல்றதை கேட்கணும், புரியுதா என அவளை செல்லமாக அதட்டினான். நீ சொன்னத அன்னைக்கே நான் கேட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்தே இருக்காது சிது. எப்பொழுதும் உன் வார்த்தையை மீறினால் எனக்கு துன்பம் தான் வரும், அது எனக்கு நல்லாவே தெரியும் என மனதிற்குள் நினைக்கும் போதே அவளின் கண்கள் லேசாக கலங்கியது. அவனையும் அவளையும் இந்த நிலைக்கு தள்ளியவள் அவள்தானே. ஆனால் அவன் அவள் மீது இது குறித்து ஒரு தடவை கூட கேட்டு அவளை வருந்து செய்ததில்லை. அவளின் கண்கள் கலங்குவதை கண்டால் அவளை விட அவன் தான் மிகவும் வருத்தப்படுவான். அதனால் அவனுக்கு தெரியாமல் உள்ளிழைத்து கொண்டவள் அவனை பார்த்து சின்ன சிரிப்புடன் சரி என்னும் விதமாக தலையை ஆட்டினாள். அவளின் அந்த சின்ன சிரிப்பு போதுமே அவன் கோபமெல்லாம் பஞ்சாய் பறந்து போக பின் அவளை அழைத்து கொண்டு அவளை குளியலறையில் விட்டவன் அவளுக்கு தேவையானவற்றை எடுத்து வைத்துவிட்டு அவளை குளிக்க சொல்லிவிட்டு சமையலறையில் புகுந்து கொண்டான். பின் அவள் தயாராகி வருவதற்குள் இருவருக்கும் தேவையான காலை உணவு மதிய உணவு அனைத்தையும் தயார் செய்தவன் அவளுக்கு காலையில் கொடுக்கும் சத்து கஞ்சியையும் தயார் செய்து கொண்டிருந்தான். அவள் கிளம்பி வந்து அவன் சத்து மாவு கஞ்சியை செய்வதை பார்த்தவள் அப்படியே பின்வாங்கினாள். அச்சிச்சோ, இன்னைக்கும் அதே கஞ்சியா, பார்த்தாலே ஒமட்டுதே, என்ன பண்ணலாம் என அவள் யோசிக்க அவள் செய்கையை அவன் கண்டு கொண்டு விட்டான். அவள் என்ன யோசிப்பாள் என்பது அவனுக்கு அத்துப்படி தன் வேலையில் கவனம் செலுத்தியவாறு, என்ன அதுமா யோசனை எல்லாம் பலமா இருக்கு, என்ன விஷயம் என கேட்க அதில் யோசனையிலிருந்து கலைந்தவள், அது வந்து சித்து, ஒண்ணுமில்லையே, ஒண்ணுமே இல்லை சித்து, ஆஃபீஸுக்கு நேரமாச்சுல, நீ போய் ரெடியாகு, மீதியை நான் பார்த்துக்கிறேன் என அந்த கஞ்சியிலிருந்து தப்பிக்க இந்த வழியை யோசித்து அவனை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டி கூறினாள். ஆனால் அவனா அவள் மனதை அறியாமல் இருப்பான். அவள் திட்டத்தை கண்டு கொண்டவன், ஏன் நான் அந்த பக்கம் போனதும் நீ இந்த பக்கம் இந்த கஞ்சி எடுத்து கீழே ஊத்துறதுக்கா? இதெல்லாம் என்கிட்ட நடக்காது, இங்க வா ஒழுங்கா, இதை குடி என அவள் புறம் நீட்ட அவளோ, சிது எனக்கு இது பிடிக்கவே இல்லை, இதை பார்க்கும் போதே ஒமட்டுது, இன்னும் குடிச்சா கண்டிப்பா வாமிட் வந்துடும் சிது, ப்ளீஸ் எனக்கு வேண்டாம் என பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு அழுது விடுவது போல் கூறினாள். அதற்கெல்லாம் அசருபவனா அவன், வாமிட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் கிளீன் பண்ணிக்கிறேன், முதல்ல குடி, நீயும் பாப்பாவும் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு தான் இது என கடகடவென அவளுக்கு ஊட்டி விட்டான். ஒவ்வொரு வாய்க்கும் அவள் வேண்டாம் போதும் என்று கூறுவதும் இதுதான் கடைசி வாய் என்று கூறி கூறியே அவளுக்கு அவன் ஊட்டி விடுவதும் வழக்கமான ஒன்றுதான். முழுவதையும் உண்டு முடித்த உடனேயே அவளுக்கு உமட்டி கொண்டு வர அவன் மீதே வாந்தி எடுத்து விட்டாள். சில நேரங்களில் மசகை காரணமாக அவளுக்கு வாந்தி வருவது சகஜம்தான். அச்சிச்சோ, சாரி சிது, நான் வேணும்னு எடுக்கல, அதுவா வந்துடுச்சு என அவள் பதறி அவனின் மேலாடையை துடைக்க போக, இதுக்கு போய் சாரி எல்லாம் சொல்ற அதுமா, இன்னொரு தடவை இப்படிலாம் பேசாத அதுமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ என் மேல வாந்தி எடுத்தா அதை நான் ஏத்துக்க மாட்டேனா, உனக்கு எல்லாம் செய்யத்தான் நான் இந்த பிறவியை எடுத்திருக்கேன் அதுமா என கூறியவனின் கண்கள் லேசாக கலங்கியதோ அது அவன் தான் அறிவான். அவனின் வார்த்தையில் அவள் அப்படியே உறைந்து போய்விட்டாள். அவனின் இத்தகைய அன்புக்கு தான் என்ன தான் கைமாறு செய்ய போகிறோம் புரியவில்லை அவளுக்கு. ஆனால் நிச்சயம் அவனுக்கு நன்மை தரும் விஷயத்தை செய்தாக வேண்டும் என மனதில் குறித்து கொண்டாள். பின் அவளை அழைத்து சென்றவன் அவளை சுத்தப்படுத்திவிட்டு பின் அவனும் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு அலுவலகம் கிளம்ப தயாரானான். பின் இருவரும் ஒன்றாக சேர்ந்து காலை உணவை உண்டு அலுவலகம் செல்ல கிளம்பினர். இதுவரை அவர்கள் கடந்து வந்த சோதனை காலம் பத்தாது என விதி அவர்கள் வாழ்வில் தனது உண்மையான ஆட்டத்தை அழகாய் தொடங்கியது.
நிலா காட்டி சோறூட்டுபவள் தாய் என்றாள். அவன் எனக்கு தாய்தான், ஆனால் அந்த நிலவே எனக்கு ஊட்டி விடுகிறது என்றாள். அவன் தாயை விட மேலானவன் தானே அந்த நிலா, என்னவன்? அத்தியாயம் 2. இருவரும் சேர்ந்தே காலை உணவை உண்டவர்கள் அலுவலகம் செல்ல கிளம்பி வெளியில் வந்தனர். இருவர் வேலை செய்வதும் ஒரே அலுவலகம்தான். ஊரிலிருந்து இங்கு வரும்போதே அவன் இங்குள்ள ஒரு மென்பொருள் அலுவலகத்தில் தன் நண்பனின் மூலம் ப்ராஜெக்ட் ஹெட்டாக பணிபுரிய பணியை வாங்கி கொண்டுதான் வந்தான். முதலில் அவன் மட்டுமே வேலைக்கு சென்று கொண்டிருந்தான். பின் அந்த சம்பவம் நிகழ்ந்துவிட அதற்கு மேல் அவளை தனியாக விட்டு செல்ல அவன் மனம் எள்ளளவும் சம்மதிக்கவில்லை. வந்த நாள் முதலே பக்கத்து வீட்டு பங்கஜ மாமியிடம் இருவரும் நன்கு ஒட்டி கொண்டனர். அதுவும் சித்து ஒரு படி மேல் சென்று அவரை கிண்டல் செய்வதும் அதற்கு அவரிடம் திட்டு வாங்குவதும் என ரொம்பவே நெருங்கி விட்டிருந்தான். அதனால் அலுவலகம் செல்லும் நேரம் ஆதுவை அவர்கள் பொறுப்பில் விட்டு சென்றான். இங்கு வந்து ஒரு வாரம் கடந்துவிட்ட நிலையில் அவன் அவளுக்கு தேவையானவற்றையெல்லாம் செய்து கொடுத்துவிட்டு அவளுக்கு 1000 பத்திரங்கள் கூறி கவனமாக இருக்க சொல்லிவிட்டு அலுவலகம் வந்தான். அவள் கரு உருவாகியிருந்த 3 மாத நிலை அப்பொழுது. அதனால் அவளின் உடல்நிலை மசக்கையின் காரணமாக அடிக்கடி மயக்கம் கொள்வதும் வாந்தி எடுப்பதுமாக படுத்து எடுத்தது. அதனாலேயே அவளின் மீது கூடுதல் கவனம் செலுத்துமாறு மாமியிடம் அறிவுறுத்திவிட்டே வருவான். எப்பொழுதும் போல் அலுவலகம் வந்தவன் வேலையில் ஈடுபட அவன் கவனம் சிதறியது. வந்ததிலிருந்து அவன் மனம் நிலையில்லாமல் தவித்தது. என்னவென்று தெரியவில்லை. ஆனால் அவன் மனம் ஆதுவிற்கு ஏதோ தவறாக நடக்கப் போகிறது என அரற்றி கொண்டிருந்தது. ஏற்கனவே கடந்த காலத்திலும் இதே போல்தான் அவன் மனம் அவளுக்கு ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று அரற்றி எச்சரிக்கை விட்ட போது அவன் அருகில் இல்லாமல் போன ஒரே காரணத்தினால் அவன் இழந்தது கொஞ்சமா நஞ்சமா அவ்வளவு நரக வேதனையையும் வலியையும் அனுபவித்தவனாயிற்றே. அதைவிட அவனின் உயிரானவள் அனுபவித்த வலியை கண்கூட பார்த்தவன் அல்லவா. சாவின் எல்லை வரை சென்றவளை சத்யவானின் உயிரை மீட்ட சாவித்திரி போல் ஆண் சாவித்திரியாக நின்று போராடி அவளை மீட்டு கொண்டு வந்தான் அவன். இன்றும் அவன் மனம் அவனை எச்சரிக்கை செய்ய உடனே அவளுக்கு அழைப்படுத்தான். அழைப்பு போய்கொண்டே இருந்ததை தவிர அவள் எடுக்கவில்லை. எடுக்கும் நிலையிலும் அவள் இல்லை. அவனின் உயிர் நாடி அவள் அல்லவா. அவனின் உயிருக்கு ஏதோ நடக்கப் போகிறது என்று அவன் உயிர் துடித்தால் அது நடக்காமல் இருக்குமா? இங்கு அவர்கள் வீட்டில் சித்து அலுவலகம் கிளம்பியதும் அது காலை உணவை உண்ட பின் எடுத்துக்கொள்ள வேண்டிய மருந்துகளை உண்டுவிட்டு பின் அசதியாக இருக்க வந்து படுத்து கொண்டாள். அருகிலிருந்து அவளுக்கு தேவையானவற்றை பார்த்து கொண்ட பங்கஜ மாமி அவள் படுத்து கொண்டதும் அவள் அருகில் வந்தவர், அது நீ அப்படியே சத்த நேரம் தூங்கிட்டுரு, நான் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். மாமாவும் மாத்திரை சாப்பிட்டுட்டு இப்பதான் தூங்குறார், நீ தனியே இருந்துக்குவல, இல்லை மாமா எழுந்ததும் அவரை விட்டுட்டு அப்புறம் போகவா என கேட்க அவளோ, பரவாயில்ல மாமி, இப்பவே போயிட்டு வாங்க, நான் தூங்க தான் போறேன். எவ்வளவு நேரம் தூங்குமேனையே பார்த்துட்டு இருப்பீங்க, போயிட்டு வாங்க, நான் பத்திரமா இருக்கேன் என கூற அவரோ அவளுக்கு 1000 பத்திரங்களை கூறிவிட்டே கடைக்கு சென்றார். அவர் சென்றதும் தூக்கத்திற்கு சென்ற ஆதுவிற்கு கொஞ்சம் அசௌரியமாக தோன்றியது. சட்டென்று விழிப்பு தட்டியவள் எழுந்தமர அவளுக்கு வயிறு புரட்டி கொண்டு வந்தது. வேகமாக குளியலறைக்குள் சென்றவள் உண்ட அனைத்தையும் ஒரு பொட்டு கூட மிச்சமில்லாமல் வாந்தி எடுத்தாள். முழுதும் வாந்தி எடுத்தவளுக்கு உடலில் உள்ள அனைத்து சக்தியும் வடிந்தார் போல ஆயிற்று. உடலில் உள்ள சக்திகள் எல்லாம் இல்லாமல் போக அவள் கால்கள் துவள ஆரம்பித்தது. அப்படியே சரிய போக அங்கே இருந்த குழாயின் முனையில் அவள் தலை இடித்து கொண்டது. இடித்த வேகத்தில் அவள் அங்கேயே மயங்கி சரிந்தாள். இடித்து கொண்ட இடத்தில் இருந்து ரத்தம் வேறு வழிய தொடங்கியது. கடைக்கு போன பங்கஜ மாமி வேறு இன்னும் வீடு திரும்பவில்லை. மாமாவும் உறங்கிக் கொண்டு இருந்ததால் அவள் அடிபட்டு கிடப்பது யாருக்கும் தெரியாமலே போனது. ஆதுவின் அழைப்பு எடுக்கப்படாமல் இருப்பதே அவனின் பதற்றத்திற்கு மேலும் தூபம் போட்டது. இதற்கு மேலும் முடியாது என அனுமதி கேட்டு வீட்டுக்கு செல்ல முடிவெடுத்தான். இங்கு பணியில் அமர்ந்து ஒரு வாரம் தான் ஆகிறது. அதற்குள் அனுமதி வேண்டும் என்று கேட்டால் தருவார்களா என்ற தயக்கம் இருந்த போதும் ஆதுவிற்கு ஏதோ தவறாக நடக்கிறது என்ற எண்ணம் அவனின் தயக்கத்தை தூக்கி எறிந்தது.
அவனின் உயர் அதிகாரியிடம் சென்றவன் அவசரமாக வீடு செல்ல வேண்டும், மிகவும் அவசரம் என்று கூற அவரும் அவனுக்கு அனுமதி அளித்தார். வந்த இந்த ஒரு வாரத்தில் அவனின் வேலை திறமையையும் அவனின் கீழ் பணிபுரியும் ஊழியர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் திறனையும் கண்முன்னே பார்த்தவராயிற்றே. அதனால் இன்முகத்துடனே அவனுக்கு அனுமதி அளித்தார். காற்றை விட வேகமாக தனது காரை செலுத்தியவன் வீடு வந்ததும் புயல் போல் இறங்கி ஆது என கத்திக்கொண்டு வீடு முழுவதும் தேட எங்கும் அவளை காணவில்லை. அவனின் பதற்றம் பயமாக மாறியது. ஆது எங்க தான் போன என பின்வாசல் முன்வாசல் என சுற்றுமுற்றும் தேடிக்கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு மின்னல் வெட்டியது. குளியலறையில் இருப்பாளோ என்று அவசரமாக குளியலறைக்கு விறுவிறுவென்று சென்றவன் கதவை வேகமாக திறக்க அங்கே நெற்றியில் இரத்தம் வழிய மயங்கி இருந்தவளை பார்த்ததும் அவன் உயிரே அவனை விட்டு சென்றிருந்தது. இதயம் துடிக்க கூட மறந்துவிட்ட நிலையில் அவனுக்கு அனைத்தும் மறத்து போய்விட்டது. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற யோசனை கூட இல்லாமல் அவன் அப்படியே உறைந்து போய்விட்டான். அவன் உயிரானவளின் மீது பூப்பட்டாலே துடித்து விடுவான். இப்பொழுது இரத்த வெள்ளத்தில் அல்லவா இருக்கிறாள். அவன் உலகமே இருண்டு போய்விட்ட உணர்வு. ஆது என பெருங்குரல் எடுத்து கத்தியவன் அவளை மடியில் தாங்கி ஆது என கண்ணம் தட்ட அவளுக்கு விழிப்பு தட்டவே இல்லை. நெற்றியில் வழிந்த இரத்தம் வேறு அவனை மேலும் மேலும் அச்சுறுத்தியது. உடனே அவளை கைகளில் ஏந்தி வாசலுக்கு ஓடி வர அப்பொழுதுதான் பங்கஜமாமி வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார். சிதேஷ் கைகளில் ஆதுவை கண்டவர், ஐயோ ஆது என்னாச்சு சிது, எதுக்கு இப்படி கிடக்குறா? நெத்தியில் இரத்தம் வேற வருது. பக்கத்தில் இருக்கிற கடைக்கு தாண்டா போயிட்டு வந்தேன், அதுக்குள்ள எப்படி என்று அவர் புலம்ப அவனோ அவரை எரித்து விடுவது போல் பார்த்தான். இதுவரை அவனை இப்படி பார்த்ததே இல்லாதவர் அவன் பார்வையில் நடுநடுங்கித்தான் போனார். அவர் மீது அவனுக்கு கொலை வெறியே வந்தது. ஆனால் அதை விட ஆதுதானே இப்பொழுது முக்கியம் அவனுக்கு. அவனின் பார்வையில் ஸ்தம்பித்து நின்றவரை கொஞ்சமும் மதியாமல், சிது இருடா நானும் கூட வரேன் என்ற மாமியின் குரலை காதில் வாங்காது ஆதுவை காரில் கிடத்தி மருத்துவமனைக்கு பறந்தான். அங்கு அவளுக்கு சிகிச்சை நடைபெற வெளியில் இவன் தான் நிலை கொள்ளாமல் தவித்து கொண்டிருந்தான். அவன் உயிர் உள்ளே சிகிச்சையில் இருக்கும் போது இங்கு உடல் வெளியில் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. பின் மருத்துவர் சிகிச்சையை முடித்துவிட்டு வெளியில் வர அவர் முன் வேகமாக போய் நின்றவன், டாக்டர் என் ஆது அவளுக்கு ஒன்றும் இல்லையே, நல்லா தானே இருக்கா என அவரை பேச விடாமல் பரிதவிப்புடன் கேட்டவனை சின்ன சிரிப்புடன் பார்த்த மருத்துவர், பிரெக்னன்சி காரணமாக தான் மயக்க வந்திருக்கு, தலையில் சின்ன காயம்தான், ஒரு வாரத்தில் ஆறிடும் என்று கூற அப்பொழுதுதான் அவனால் நிம்மதியாக மூச்சை விட முடிந்தது. டாக்டர் பாப்பா எப்படி இருக்கு என்று அடுத்து குழந்தைக்காக அவன் பதற்றப்பட மருத்துவரோ, டோன்ட் வரி மிஸ்டர், குழந்தை நல்லா இருக்கு, அவங்க கண்ணு முழிச்சதும் போய் பாருங்க என்று கூறிவிட்டு சென்ற பின்புதான் அவனுக்கு உயிரே வந்தது. அதன் பின் அவன் யாரையும் நம்பியும் ஆதுவை விட்டு செல்ல விரும்பவில்லை. என் ஆதுவை நானே பார்த்து கொள்கிறேன் என்று உறுதி பூண்டவன் தன்னுடைய அலுவலகத்திலேயே அவளுக்கு ஒரு பணியை வாங்கி கொடுத்து அவளை அருகிலேயே வைத்து பார்த்து கொண்டான். பங்கஜமாமி எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கவில்லை. அந்த சம்பவத்திற்கு பிறகு அவன் அவரிடம் ஒரு வாரம் முகம் கொடுத்து கூட பேசவில்லை. அவனை படாத பாடுபட்டு கெஞ்சி கூத்தாடி பழையபடி பேச வைத்தார் பங்கஜமாமி. அவன் எடுத்த முடிவில் இருந்து பின்வாங்க மாட்டான் என்று தெரிந்த பின்பு அவரும் அவனை அதன் பிறகு வற்புறுத்தவில்லை. அன்றிலிருந்து இருவரும் ஒன்றாக கிளம்பி சென்று வேலை பார்த்துவிட்டு ஒன்றாகவே வீடு திரும்புவர். அதேபோல் இன்றும் இருவரும் கிளம்ப ஆதுவோ, சிது நீ போய் கார் எடு, நான் வீட்டை பூட்டிட்டு வரேன் என்று கூற அவனும் அவள் சொல்படி காரை எடுத்தவன் வாயிலுக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அவள் வரவிற்காக காரின் அருகில் வந்து நின்று காத்து கொண்டிருந்தான். அந்நேரம் அவ்வழியே சென்று கொண்டிருந்த இரு யுவதிகள் அவன் அழகில் சொக்கி போய் அங்கேயே தேங்கி நின்றனர். அவனை காணவே பல யுவதிகள் அந்த தெருவிற்கு வந்த வண்ணம் போன வண்ணம் இருக்கிறார்களே. இந்த இரு யுவதிகளும் அவ்வாறே தினமும் அவனை காணவே இந்த தெருவில் சுற்றி கொண்டிருந்தனர். இன்று எப்படியாவது அவனிடம் தங்களின் காதலை தெரிவித்து விட வேண்டும் என்ற முனைப்புடன் அவன் அருகில் சென்று எக்ஸ்கியூஸ் மீ என்று அழைக்க அவனோ என்ன என்பது போல் பார்த்தான். அவன் விழிவீச்சில் சொக்கி போனவர்கள் உடனே அவனிடம் வி லவ் யூ என கூற அவனோ அவர்களை சின்ன சிரிப்புடன் பார்த்து ஐ லவ் யூன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதென்ன வி லவ் யூ புதுவித ப்ரப்போசலா இருக்கு என்று சாதாரணமாகவே கேட்டான். அவன் இதுபோல் பல காதல் வசனங்களை கேட்டவன் ஆயிற்றே. அதனால் இது ஒன்றும் பெரிதாக தோன்றவில்லை.
அவர்களோ, நாங்கள் 2 பேருமே உங்களை லவ் பண்ணுறோம், அதான் வி லவ் யூன்னு சொன்னோம். உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓகே சொன்னால் மற்றவங்க விட்டு கொடுத்துடணும், அதான் எங்களுக்குள் இருக்கும் டீல் என்று ஒரு யுவதி விளக்கம் கூறினாள். அவள் விளக்கத்தில் வியந்தவன், ஹோ அப்படியா, நல்ல டீல். ஆனால் பாருங்க, அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கே, என்னை பீடிகை போட. என்ன, உங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்களா? பரவாயில்ல, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆர்வம் மிகுதியில் இன்னொரு யுவதி கூற, அவனோ, அதெல்லாம் இல்லை, அந்த அளவிற்கெல்லாம் போக வேண்டாம். உங்களுக்கு ஓகே சொல்லணும்னா அதுக்கு ஒருத்தவங்களோட பெர்மிஷன் வேணும். அவங்க ஓகே சொல்லிட்டா உடனே உங்களில் யாரையாவது இல்லை 2 பேரையுமே லவ் பண்ணுறது மட்டும் இல்லை, மேரேஜ் கூட பண்ணிக்கலாம் என்று கூற, அவர்களுக்கோ அவன் கூறியதில் அத்தனை மகிழ்ச்சி. கண்களில் பட்டாம்பூச்சி பறந்தது அதே பூரிப்புடன். நிஜமாவா? சரி சரி, அவங்கள கூப்பிடுங்க, இப்பவே அவங்க காலில் விழுந்தாவது சம்மதம் வாங்குறோம் என்று கூற, அப்பொழுது அவர்களை நோக்கி அது வந்து கொண்டிருந்தாள். சித்தேஸ்வரும் அவளை கை காட்டி, இதோ இவங்க தான், இவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் என்று கூற, அந்நேரம் அவளும் அவர்கள் அருகில் வந்து நின்றாள். யாருங்க இவங்க? உங்களுக்கு என்ன உறவு? சொன்னா பேச வசதியா இருக்கும் என ஒரு யுவதி கேட்க, அவனோ நிதானமாக ஆதுவை தோல் வளைவில் நிறுத்தியவன், இவங்க என்னோட ஆது, அதாவது ஆதர்ஷினி ஸ்ரீ சிதேஷ் ஹரிஹரன். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா என்னோட ஒய்ஃப். இன்னும் 5 monthஸில் எங்களுக்கு குட்டி பேபியும் பிறக்க போகுது. இவங்க ஓகே சொன்னால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒரு. அந்த யுவதிகளோ அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து நின்றனர். சிறிது நேரத்தில் சற்றே சுதாரித்தவர்கள், சாரி பிரதர், சாரி சிஸ்டர் என கூறிவிட்டு சிட்டாக பறந்திருந்தனர். என்னவென்று கேட்ட அதுவிடம் நடந்த அனைத்தையும் அவன் கூற, அவளும் அவனுடன் இணைந்து செல்லும் அவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்த ஸ்வேதாவை கண்டதும் சிதேஷின் முகம் பாறை என இறுகி போனது. என் உயிரின் உதிரம் நீ, ஏனெனில் நீ பிறப்பெடுப்பது என் இதயமடி. உன்னை நெருங்கும் ஆபத்தை என் இதயம் சொல்லுமடி. உன் உயிரின் நிழல் நானடி, என்றும் உன்னை பிரியேனடி. வழிவது என் விழிநீர் அல்ல, என் இதயத்தின் குருதியடி. உன்னை தாண்டிய எதுவும் இல்லையடி, நீ இல்லையேல் நானும் இல்லையே என் உயிரே. அத்தியாயம் 3. கணவனின் திருவிளையாடல் எப்படி இருக்கும் என ஆதர்ஷினி அறியாததா என்ன? அவன் அந்த பெண்களிடம் நடத்திய கூத்தை எண்ணி பார்த்தவளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் குறைவுதான். பள்ளி கல்லூரி நாட்களில் அவன் செய்யும் சேட்டைகள் கொஞ்சமா நெஞ்சமா? பள்ளியில் படிக்கும் தருணத்தில் பெண் பிள்ளைகளின் புத்தக பையில் பள்ளி கரப்பாம்பூச்சி போடுவது, அவர்களின் ஜடையை கழற்றி விடுவது, கல்லூரியில் கேட்கவே வேண்டாம், ராகிங் என்ற பெயரில் அவன் அடித்த லூட்டிகள் ஏராளம் தாராளம். அவனின் சேட்டைகள் பார்த்தே விழுந்த பெண்கள் எண்ணில் அடங்காதவை. அவன் பின்னே சுற்றும் பெண்களிடம் சிரித்த முகமாகவே யார் மனதும் புண்படாமல் தன் மனதினை அழகாய் எடுத்துரைப்பான். அந்த நேரத்தில் எல்லாம் சித்துவின் மீதான அவளின் அன்பு மேலும் மேலும் அதிகரித்ததை தவிர அதில் சிறிதளவும் கோபமோ பொறாமையோ அவளுக்கு ஏற்படவே இல்லை. ஆனால் அதன் பின்னான அவள் வாழ்க்கையில் விதி இப்படி கோரமாக விளையாடும் என கனவா கண்டால் அவனுடன் சேர்ந்து எல்லையில்லா மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசையில் யார் கண்பட்டதோ அவனுடன் சேர்ந்து இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். தன் நிலையில் இருந்து மீண்டவள் அவனுடன் சேர்ந்து அலுவலகம் கிளம்ப எத்தனைக்கும் வேளையில் பங்கஜ மாமியின் குரல் அவர்களை தடுத்தது. ஏண்டி ஆது, ஒழுங்கா டிஃபன் சாப்பிட்டியா? அப்புறம் நான் சாப்பிட சொல்லி ஒரு கஞ்சி மாவு கொடுத்தேனே, அதை நான் சொன்ன பக்குவத்தில் செஞ்சு சாப்பிட்டியா என அவர் அக்கறையாய் வினவ, அவளோ, அந்த கொடுமையை ஏன் தான் ஞாபகப்படுத்துறீங்களோ, அதிலிருந்து நான் எஸ்கேப் ஆக்கணும்னு நினைச்சா கூட இவன் எங்க விடுவான், ஒரு சொட்டு கூட விடாம குடிக்க வச்சுட்டானே என மனதுக்குள் புலம்பியவள் வெளியில். நீங்க சொன்ன அதே அளவு தண்ணீர் வச்சு அளவான உப்பு போட்டு சித்து செய்து கொடுத்தான், நான் மிச்சம் வைக்காம குடிச்சிட்டேன் என அவளே செய்து சாப்பிட்டது போல் பெருமையாய் கூறிக்கொண்டிருந்தாள். அதான பார்த்தேன், நீ அப்படியே சமையல் கட்டு பக்கம் போயிட்டாலும் எல்லாம் உன் ஆம்படியானையே சொல்லணும், அப்படியே தங்கத்தட்டில் வச்சு தாங்குறான் என நொடித்து கொண்டவர். அது சரி, மதியத்துக்கு என்ன சமைச்ச? நிறைய காய்கறி எல்லாம் போட்டு சமைச்சியா? ஏன்னா வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது தான் இந்த மாதிரி நேரத்தில் நல்லது என அவளிடம் கேட்டுக்கொண்டிருக்க ஆதர்ஷினியோ திருவென விழித்து கொண்டிருந்தாள். பின்னே அவள் சமைத்தால் தானே அவளுக்கு தெரியும். அவள் கணவன் தான் எந்த வேலையும் செய்ய அவளை அனுமதிப்பதில்லையே. அவள் விழிப்பதை கண்டு சிதேஷிற்கோ சிரிப்பு தாழவில்லை. வாயை பொத்தி கொண்டு அடக்க மாட்டாமல் சிரித்து கொண்டிருந்தான்.
பங்கஜ மாமிக்கோ அவள் விழிப்பதை கண்டு கோபமாய் வந்தது. அவருக்கு விளங்கிவிட்டது அவள் சமையலறை பக்கம் கூட போகவில்லை என. ஏண்டி அம்மா, என்னதான் ஆட்டுக்காரன் இழிச்சவாயனா கிடைச்சாலும் கூட இதெல்லாம் அநியாயோண்டி, ஒரு மனுஷனை இப்படியா வேலை வாங்குவ என அவளை போட்டு வெறுத்தெடுத்து கொண்டிருந்தார். இதோ பாருங்க மாமி, என் புருஷனை இழிச்சவாயன் அப்படி இப்படி ஏதாவது சொன்னீங்க, அப்புறம் சிக்கன் பீஸை உருளைக்கிழங்குன்னு சொல்லி சாப்பிட வச்சிடுவேன் பாத்துக்கங்க என அவள் எகிரி கொண்டு வந்து மாமியை பயமுறுத்தி கொண்டிருந்தாள். இந்த தடவை வாய்விட்டே சிரித்து விட்டான் சிதேஷ். அவன் சிரிப்பதை பார்த்து ஆதர்ஷினிக்கும் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அவளும் சேர்ந்து சிரிக்க மாமியோ புசுபுசுவென மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி கொண்டிருந்தார். என்ன புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து என்னை கிண்டல் பண்றீங்களா? ஒரு வீட்டுல இருக்கிற பொம்மநாட்டி தான் சமைக்கிறது, கூட்டுறது, துவைக்கிறது எல்லாம் பண்ணணும். இங்கே என்னடானா எல்லா வீட்டு வேலையும் ஆம்பளை பண்றான், நீ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் ஓடி ஆடி வேலை பார்க்கணும், அப்போதானே சுகப்பிரசவம் ஆகும். எத்தனை தடவை தான் சொல்றது என அவர் பாட்டுக்கு கடிந்து கொண்டிருந்தார். அந்நேரம் சரியாக சுந்தரம் மாமா பங்கஜ மாமியின் சகலமானவர், அடியே பங்கஜம், சாம்பார் பொடி எங்கடி வச்ச? எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன், சத்த இங்க வந்து எடுத்துக்கொடு, சாம்பார் கொதி வர போகுது. சாம்பார் வச்சுட்டு உன் துணியை வேற அலசணும், சீக்கிரம் வா என உரக்க குரல் கொடுக்க பங்கஜ மாமிக்கு ஐயோ என்றானது. அவர்களை சங்கடமாய் பார்த்து நெளிந்தவர், பகவானே, இந்த மனுஷன் இப்பவா குரல் கொடுக்கணும், இதுக்கும் சேத்துல 2 பொடுசுகளும் கிண்டல் பண்ணுமே என அசட்டு சிரிப்பை உதிர்த்து கொண்டே அவர்களை நோக்க சொல்லி வைத்தார் போல் இருவரும் மாமாவின் குரலில் அதிர்ச்சியடைந்து பின் ஒருவரையொருவர் ஒரு சேர பார்த்து கொண்டு பின் மாமியின் புறம் திரும்பியவர்கள் மீண்டும் சத்தமாக சிரித்தனர். எவ்வளவு அடக்கியும் சிரிப்பு தடைப்படுவதாகவே தெரியவில்லை. தேசித்துக்கொன்னா, நீயும் மாடா மாமியை கிண்டல் பண்ற, போடா எங்கூட பேசாத என மாமி முறுக்கி கொள்ள உடனே தன் சிரிப்பை கட்டுக்குள் கொண்டு வந்தவன், ஐயோ மாமி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே என விஷம சிரிப்புடன் அவரை நோக்க அவரும் என்ன என்பது போல் அவனை நோக்கினார். நான் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போலியே என அவன் விஷமமாய் கேட்க அவரோ, என்ன ஐடியாடா, நீக்கு ஒன்றும் வழங்கலையே என அவனை பார்த்து கொண்டே கேட்டார். அதான் மாமி, காலையில் எழுந்ததும் மாமாக்கு ஸ்ட்ராங்கா ஒரு லிப் டு லிப் கிஸ் கொடுக்க சொன்னேனே, நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டீங்க போலையே. மாமா சமையல் எல்லாம் பண்ணி தராரு, இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கொடுத்து பாருங்க, பம்பரமா சுத்தி எல்லா வேலையும் பார்ப்பார் என மீண்டும் கண்ணடித்து கூற, அட போடா படவா, எப்ப பாரு இதே சொல்லிக்கிட்டு என அவர் முதுகில் 2 அடி போடுவதற்குள் சுந்தர மாமா 4 முறை உறக்க அழைத்து விட்டார் மாமியை. இதோ வரேன்னா என அவருக்கு எதிர்குரல் கொடுத்தவர் இவர்களிடம், என்னை கிண்டல் பண்றீங்கள, சாயங்காலம் இங்க தானே வரணும், மாமி உங்க கையால ஃபில்டர் காஃபி குடிச்சாதான் டென்ஷன் எல்லாம் பறந்து போகுதுன்னு சொல்லிட்டு வருவீங்கள, அப்ப வச்சுக்கிறேன் என இவர்களிடம் கூறியவர் தன் வீட்டை நோக்கி சென்றார். பாதி தூரம் சென்றவரை அழைத்த சிதேஷோ, காப்பி மட்டும் வரல, மாமாவை விட்டு இன்னும் 2 லிப் டு லிப் கிஸ் கொடுக்க வச்சிருவேன் பாத்துக்கங்க என போலியாய் அவரை மிரட்ட, அப்படியே உங்க மாமா கொடுத்துட்டாலும் போடா போடா, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க என கூறிக்கொண்டே அவர் இல்லம் நோக்கி சென்றார். இவ்வளவு நேரம் இருவரும் அடித்த கூத்தை புன்னகை முகமாய் பார்த்து கொண்டிருந்த ஆதர்ஷினியோ மாமி சென்றதும் தன் தெருவின் இடது பக்கமாகவே திரும்பி யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். சிதேஷ் சிரித்த முகமாகவே காரில் ஏற போனவன் அவள் யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள் என்பதை யூகித்தவன், அது வா கிளம்பலாம், அங்க யாரை எதிர்பார்த்துட்டு இருக்க என கேட்க, இருசிட்டு ஒரு முக்கியமான நபர் வரணும், அவங்களுக்காக தான் வெயிட் பண்றேன், ஒரு 2 மினிட்ஸ் என கூறியவள் மீண்டும் தன் பார்வையை சாலையில் பதித்தாள். சாலையில் தோன்றிய அந்த உருவத்தை கண்டதும் அவள் விரிந்த புன்னகையுடன் நோக்க, அவனோ அவ்வளவு நேரம் இருந்த புன்னகை முகத்தை எடுத்துவிட்டு இறுக்கத்தை அணிந்து கொண்டான். அவ்வளவு கோபம் வந்தது அவனுக்கு. இருந்தும் ஆதர்ஷினி முகத்துக்காக அமைதி காத்தான். இவள் எதை மனதில் வைத்துக்கொண்டு இதையெல்லாம் செய்கிறாள்? குழப்பமாய் இருந்தது அவனுக்கு. அவளிடம் இதை பற்றி கேட்டே ஆக வேண்டும் என நினைத்து அவள் புறம் திரும்புவதற்குள் அவளே, சித்து, இவங்களும் ஆபீஸுக்கு தான் வராங்க, சேர்ந்தே போடலாம் தான் வர சொன்னேன், நீ வண்டி எடு கிளம்பலாம் என அவனிடம் கூறியவள் அவளிடம் திரும்பி, எங்க ஷாலினி இன்னைக்கு லீவா என கேட்க அவளோ, அவளால் தான் லேட் ஆயிடுச்சு ஆதர்ஷினி, அதான் அவளை விட்டுட்டு வந்துட்டேன் என அவளுக்கு பதில் கூறினாள். அவள் ஸ்வேதா, அவளுடன் சேர்ந்து ஷாலினியும் இவர்களுடன் தான் ஒரே ஆபீஸில் வேலை பார்க்கிறார்கள். சித்து ஆது வீட்டில் பக்கத்து சாலையில் இருக்கும் விடுதியில் தான் இருவரும் தங்கி அலுவலகத்திற்கு சென்று
சென்று வருகின்றனர். ஆதர்ஷினியின் வற்புறுத்தலால் இருவரும் அவர்களுடன் சேர்ந்து அலுவலகம் செல்லவே இப்பொழுது வந்துள்ளனர். ஸ்வேதா, அதுக்குள்ள என்ன அவசரம்? அதான் நான் வந்துட்டு இருக்கேன்ல என ஷாலினி அவளிடம் கடிந்து கொண்டே, சாரி மேடம், என்னால தான் லேட் ஆயிடுச்சு, சரி வாங்க போகலாம் என ஆதர்ஷினியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தாள் ஷாலினி. ஆதர்ஷினியோ சரி சரி வாங்க, வந்து கார்ல ஏறுங்க என சின்ன சிரிப்புடன் அவர்களிடம் கூறியபடியே காரின் முன்னிருக்கையில் வந்து அமர்வதற்காக வர, உடனே ஸ்வேதா அவளுக்காய் கார் கதவை திறந்துவிட கையை கொண்டு போகும் தருணம் சிதேஷ் அவன் கை முன் கொண்டு வந்து கதவை திறந்து விட்டான். ஸ்வேதா வந்ததிலிருந்து எரிமலையாய் குமுறும் அவனின் மனதை அவன் மட்டுமே அறிவான். அவன் கைகள் முன்னே வந்து கதவை திறந்ததும் ஸ்வேதா சிதேஷை நோக்க அவன் பார்வை அவளுக்கு உரைத்ததோ, எங்கள் இருவரின் நடுவே நான் யாரையும் அனுமதிப்பதில்லை. அவளுக்கு எல்லாமுமாய் நான் இருக்கும் பொழுது நீ எதுக்கு வேண்டாத பொருள், நீ தள்ளியே நில்லு என்பதாகும். அவனின் அர்த்தத்தை முழுவதும் உள்வாங்கியவளின் கண்கள் கலங்கத்தான் செய்தது. அமைதியாக காரின் பின் சீட்டில் ஏறி அமர்ந்து கொண்டாள். அவளை தொடர்ந்து ஷாலினியும் அமர்ந்து கொள்ள சிதேஷோ ஆதர்ஷினியை பத்திரமாக காரினுள் உட்கார வைத்தவன். அவனும் வந்து ஓட்டுநர் சீட்டில் அமர்ந்தவன். அவளுக்கு வாகாக சீட் பெல்ட் போட்டுவிட்டு அவளுக்கு ஏற்றவாறு அமர செய்து காரை கிளப்பினான். அவளுக்காக அவன் செய்யும் ஒவ்வொரு அக்கறையும் பார்த்த ஸ்வேதாவிற்கு கண்கள் கரித்து கொண்டு வந்தது. கண்ணீரை அவனிடமிருந்து மறைக்க பெரும் பாடுபட அந்தோ பரிதாபம். அவனின் முன்னிருக்கும் கண்ணாடியின் வழியாக அவனுக்கு அவள் கண்ணீர் தெல்ல தெளிவாக தெரிந்தது. அந்நேரம் அவளும் அவனை நோக்க அவளை பார்த்து நக்கல் சிரிப்பொன்றை உதிர்த்தவன் சாலையில் கவனத்தை செலுத்தி வண்டியை இயக்கினான். அந்த ஒரு நக்கல் பார்வையால் அவள் மனம் பெருத்த அடி வாங்கியது. ஏதேதோ என்ன ஓட்டங்கள் வந்து அவளை அலைக்கழித்தது. இதை எதுவும் அறியாத ஆதர்ஷினியோ ஷாலினியிடம் வளவளத்து கொண்டிருந்தாள். அலுவலகம் வர ஆதர்ஷினியை காரை விட்டு பத்திரமாக இறக்கியவன் அவளை அலுவலகத்தின் உள்ளே செல்ல சொன்னான். அவளும் ஷாலினியிடம் கதையளந்தபடி உள்ளே செல்ல ஸ்வேதா மட்டும் பின்தங்கினாள். காரை பார்க் செய்துவிட்டு திரும்பிய சிதேஷ் அவளை கண்டதும் யோசனையில் ஆழ்ந்தான். அவளோ அவன் அருகில் வந்து, நான் வேண்டாம் தான் சொன்னேன், உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும், ஆனால் ஆதர்ஷினி தான் என அவள் இழுக்க அவனுக்கு எங்கிருந்துதான் அவ்வளவு கோபம் வந்ததோ. ஏய் என அவன் கர்ஜிக்க அதில் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. ஆது என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? பேர் சொல்லி கூப்பிடுற? அவ என்னோட ஒய்ஃப், அதை மனசில் நல்லா ஏத்தி வச்சுக்கோ. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. தேவையில்லாம எங்க வாழ்க்கையில் குறுக்கே வராத என அழுத்தம் திருத்தமாய் கூறி சென்றவனை கலங்கிய மனதுடன் பார்த்தவளின் கண்களும் கலங்கியது. அவள் செய்த குற்றம் தான் என்ன? ஆசைப்பட்டது ஒரு குற்றமா? ஒருவர் மீது நேசம் வைத்தது பாவமா? அவள் மனம் அவளுக்காய் பறிந்து கொண்டு வந்தது. ஆனால் அவள் கேள்விகளுக்கு விடை இல்லை அவளிடம். அவள் மட்டும் அவர்களை பிரிக்க முயலவில்லை. இன்னொரு புயலும் அவர்களை பிரித்தே ஆக வேண்டும் என சென்னையிலிருந்து பெங்களூருவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. புயலின் தாக்கத்தில் இருந்து அந்த பூவை பூந்தோட்ட காவல்காரன் காப்பது எப்படியோ. 100 வருடமானாலும் காற்றே இல்லாது என்னால் சுவாசிக்க முடியும். அரை நொடி என்றாலும் உன் அன்பு இல்லாது என்னால் எப்படி வாழ முடியும்? நான் வாழும் வாழ்வே உன் அன்பு எனில் என்னை கொல்ல ஏன் இந்த முயற்சி? பிரிவு என்னும் ஆயுதத்தால். அத்தியாயம் 4. பகல் நிலவன். நிலா மகளை தன்னிடமிருந்து பிரித்து விட்டதே இந்த காலநிலை என்று கோபம் கொண்டு தன் கோபத்தின் விளைவாய் சிவந்த தன் செங்கதிர்களை பூமி எங்கும் வீசி அனைவரையும் சுட்டு பொசுக்கிக் கொண்டிருந்தான். அந்த காலை வேளையில் அவனின் மற்றொரு பேர் கொண்ட இன்று மக்கள் அனைவரும் சிறிது ஓய்வாகவே இந்த நாளை தொடங்கினர். மணி காலை 10 என காட்ட இன்னும் நடுநிசையில் இருப்பது போல் ஷாலினி அந்த மகளிர் விடுதியில் அவர்களின் அறையில் இழுத்து போத்தி கொண்டு தூங்கிக் கொண்டிருக்க, தூங்காயிரவை கழித்த ஸ்வேதாவோ ஜன்னலின் வழியே அந்த கோபக்கார பகல் நிலவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் எண்ணம் முழுவதும் சிதேஷ் ஹரிஹரனை தான் சுற்றி வந்தது. முதலில் அவனை பார்த்தது கல்லூரி வளாகத்தில் தான். அவனும் அவளும் பயின்றது ஒரே கல்லூரிதான். சமூகத்தில் பேர் சொல்லும் அளவிற்கு அவள் குடும்பமும் சற்றே வசதியான குடும்பம்தான். சமூகத்தில் சற்றே உயர் மட்டத்தில் உள்ளவர்கள் மட்டுமே படிக்கும் அந்த பிரம்மாண்டமான கல்லூரியில் முதலாய் அவள் நுழையும் போது சீனியர் மாணவன் என்ற முறையில் அவன் அனைவரையும் ராகிங் செய்ய நண்பர்கள் படைசூழ அமர்ந்திருந்தான்.
பார்த்தவுடன் அழையா விருந்தாளியாய் அவன் அவள் மனதில் நுழைந்து விட்டான். மற்ற மாணவர்கள் அவளை தரையில் நீச்சல் அடிக்க சொல்ல அவளோ அன்று தேவதைக்கே சவால் விடுபவள் நான் என்ற முறையில் வெள்ளை வெளிரென வெள்ளை நிற சுடிதார் அணிந்து கொண்டு வந்திருந்தாள். மழை பெய்து வேறு அந்த வளாகத்தில் ஆங்காங்கே சேரும் சகதியுமாக இருக்க என்ன செய்வது என்று தெரியாமல் கைகளை பிசைந்து தவித்து கொண்டிருந்தாள். அவளின் தவிப்பை பார்த்தவன் மற்ற நண்பர்களிடம், ஏண்டா எப்ப பாரு வெறும் தரையில நீச்சல் அடிக்க சொல்றீங்க, நாம ஏதாவது புதுசா செய்ய சொல்வோண்டா என கூறி அவள் புறம் திரும்பியவன், நீ அப்படியே நின்னுக்கிட்டு நீச்சல் அடியேன் பார்ப்போம் என கூறினான். அப்பொழுதுதான் அவளுக்கு நிம்மதியாகவே இருந்தது. இன்முகத்துடனே அவன் சொன்னதை செய்தாள். ராகிங் செய்வது என்பது சீனியர் ஜூனியர் மாணவர்களுக்குள் நல்ல ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவன் கொள்கை. அதனால் எப்பொழுதுமே விளையாட்டு வினையாகாமல் பார்த்து கொள்வான். மற்றவர்கள் எல்லை மீறி செயல்படும் போது கூட எதையாவது சொல்லி தடுத்து விடுவான். அவன் சொன்னவுடன் அவள் முகத்தில் மலர்ந்த மலர்ச்சி அவனுக்கும் புன்னகையை தந்தது. மற்றவர்களின் முகத்தில் ஏற்படும் மகிழ்ச்சிக்கு காரணமாக நாம் இருப்பின் அதனால் நமக்கு கிடைக்கும் புன்னகைக்கு ஈடு பேறு தரவல்லது. அது அவள் சொன்னது என்று சொன்னாலோ அன்று முதல் இன்று வரை அவன் அதை தவறாமல் செய்து அந்த இன்பத்தை முழுமையாக அனுபவிக்கிறான். அதன் பின் வந்த நாட்களில் எல்லாம் ஸ்வேதா அவனை எண்ணாத நாட்களே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரிணாமத்தில் அவன் அவளை கவர்ந்தான். மனதில் நுழைந்துவிட்டு அவன் மெல்ல மெல்ல அவள் உயிரின் ஒவ்வொரு அணுவிலும் கலந்து விட்டான். தூரத்தில் என்று பார்த்து ரசிப்பது, கடந்து செல்கையில் சின்ன சிரிப்பு, வேண்டிய நேரத்தில் செய்யும் சிறு சிறு உதவிகள் என எங்கும் அவனே அவள் கண்களை மட்டுமல்ல மனதையும் முழுவதுமாக ஆக்கிரமித்திருந்தான். காதல் என்னமோ அழகாய் பூத்திருந்ததுதான். ஆனால் அதை ரசிக்க முடியாமல் இருந்தது அவள் நிலை. அவனிடம் காதலை தெரிவித்து விடு என மூளை சொன்னது. மனமோ அதற்கு பயம் கொண்டது. அவளும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள். அவனுடன் படிக்கும் பெண்கள் முதல் நேற்று வந்து சேர்ந்த மாணவி வரை அனைவரும் அவன் துணையாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஏகப்பட்ட வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என தினமும் ஒரு 10 பேராவது அவனிடம் அவர்களின் காதலை தெரிவிக்காமல் இருந்ததில்லை. அவனோ ஒருவரிடம் கூட எரிந்து விழாமல், நான் உங்கள் நண்பன், எப்பொழுதும் நண்பனாகவே இருக்க ஆசைப்படுகிறேன் என சொல்லி அனுப்பிவிடுவான். அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுபவர்களை அன்பாகவும் கோபப்படுபவர்களை சிரிக்க வைத்தும் சமாதானம் செய்யும் அழகே அவனுக்கு தனி அழகுதான் என மெச்சாத நாளே இல்லை அவள். இங்கே அதே மாதிரி தன்னையும் ஏற்க மறுப்பானோ என்ற பயம் அவளை தினமும் தின்று கொண்டிருந்தது. அவனுக்கு அது கடைசி வருடம், இவளுக்கு முதல் வருடம். இந்த ஆண்டு முடிந்தவுடன் அவன் இங்கிருந்து சென்று விடுவான். அதன் பின் அவனை பார்ப்பது என்பது அரிதான விஷயம். அதற்குள் தன் மனதை தெரிவித்து விட வேண்டும் என ஒவ்வொரு நாளும் அவள் முயற்சியில் இறங்க அது தோல்வியில் தான் முடிந்தது. வசதியான வீட்டில் பிறந்தாலும் நல்ல குண இயல்புகளுடன் தான் வளர்ந்தாள். இயல்பாகவே பெண்களுக்கு இருக்கும் அடக்கம், தயக்கம், நாணம் என எல்லாமும் அவளுக்கும் இருந்தது. அதுவே பெரிய தடையாக இருந்தது அவள் காதலை தெரிவிக்க. அன்று இறுதியாண்டு மாணவர்களுக்கான கடைசி நாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க ஆட்டம் பாட்டம் என களை கட்டியது அந்த கல்லூரி. இதை விட்டால் வேறு எந்த சந்தர்ப்பத்தில் அவனிடம் சொல்வது என குழம்பியவள் சற்றே தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவன் அருகாமையில் சென்றாள். அவள் தன் அருகில் வந்ததும் அவனும் உற்சாகமாய், ஹாய் ஸ்வேதா என வரவேற்றான். அவளும் சின்ன சிரிப்புடன், ஹாய், உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும், அப்படி வரீங்களா என கேட்க அவனும் அதற்கு சரி என்றான். ஏனென்றால் இதுதான் கடைசி நாள் இந்த கல்லூரியில் அவன் இருப்பது. மட்டுமில்லாமல் அவனை அந்த கல்லூரியில் உள்ள அனைவருக்கும் தெரியாததால் அனைவருமே அவனிடம் வந்து அவனின் எதிர்கால வாழ்க்கை நலமாக இருக்க வேண்டுமென வாழ்த்து தெரிவித்த வண்ணம் இருந்தனர். அதனால் இவளும் வாழ்த்து தெரிவிக்கத்தான் அழைக்கிறாள் என அவள் அழைத்ததற்கு சம்மதம் தெரிவித்தான். விழா நடக்கும் இடத்திலிருந்து சற்று தள்ளி வந்தவன் அவள் பேசுவதை கேட்பதற்காக காத்திருந்தான். அவளோ தயங்கி தயங்கி நின்று கொண்டிருக்க அவனோ, சொல்லு ஸ்வேதா, என்ன விஷயம் என ஊக்கப்படுத்த உடனே அவள், அது நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் சிதேஷ். உங்கள் கூட தான் என் மீதி வாழ்க்கையை வாழ வேண்டும் என ரொம்பவே ஆசையாக இருக்கு. என்னை ஏற்றுப்பீங்களா என கண்கள் முழுவதும் எதிர்பார்ப்புடன் அவனின் மீது அவள் கொண்ட அளவற்ற காதலின் விளைவாய் அவளின் கருமணிகள் சிந்த துடித்த கண்ணீரையும் கண்டவனுக்கு ஒரு நிமிடம் என்ன பேச வேண்டும் என்றே தோன்றவில்லை. அடுத்த நிமிடம் சுதாரித்தவன் அவளுக்கு புரியும்படி மிகவும் அமைதியுடனே,
ஸ்வேதா, இப்போதான் நீ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற. இன்னும் 3 வருஷம் இருக்கு படிப்பு முடிய. முதல்ல உன் படிப்பில் கவனத்தை செலுத்து. நானும் மேல் படிப்பிற்காக வெளிநாடு போகிறேன். என் படிப்பை முடியட்டும். அதன் பின் வெளியுலகத்தை பார்த்ததும் பழகியதும் அப்பவும் என் மேல் இதே போல் ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அப்போ பேசிக்கலாம் இதை பற்றி. இந்த வயது அப்படி அழகாய் இருக்கிற எல்லாம் நமக்கு சொந்தமானால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் வருவது இயல்புதான். அது தப்பில்லை. ஆனால் இப்பொழுது நன்றாக இருக்கும் ஒன்று நாளாக நாளாக வேறு மாதிரி தோன்றும். அதே போலதான் என் மீது வந்திருக்கும் ஒன்றும் என கூறிக்கொண்டே போனவனை அவள், இல்ல, உங்க மேல் இருக்கும் காதல் என்னைக்கும் மாறாது என இடைமறித்தாள். சரி பாப்போம், இன்னும் 4 or 5 years கழிச்சு இதே எண்ணம் இருக்குமான்னு. என்னை பற்றி நினைக்காம உன் ஃப்யூச்சரை பற்றி நினை, பாய் என அவளுக்கு பதில் கூறி விடை பெற்றான். உடனே அவள், சரி நீங்கள் சொல்வதை நான் அப்படியே செய்கிறேன். எனக்கு உங்கள் நினைவா இதில் ஒரு கையெழுத்து போட்டு தாங்களே என ஏக்கமாய் கேட்க அவனும் அதில் ஆல்வேஸ் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப், ஆல் தி பெஸ்ட் என எழுதி அதன் அடியில் அவனின் கையொப்பமிட்டு அவளிடம் நீட்டினான். அதுதான் அவன் அவளை கடைசியாய் பார்த்தது. 5 வருடங்கள் கழித்து அவளை தன் அலுவலகத்தில் கண்ட பொழுதுதான் அவனுக்கு அவளையே ஞாபகம் வந்தது. அவள் இங்கு வந்து அவன் வேலை செய்யும் அலுவலகத்திற்கே அவனின் கீழ் வேலை பார்ப்பது அவனுக்காக தான் என தெரிந்தவுடன் அவன் ஆடிய ருத்ர தாண்டவம் அவளுக்கு புதிதாக இருந்தது. முதல் முறை அவனின் கோபமுகத்தை அன்றுதான் கண்டாள் ஸ்வேதா. அதன் பின் அவனின் விலகல் அவளுக்கு மரண வழியை கொடுத்தது. ஆனால் ஒரு நம்பிக்கை, என்றாவது ஒரு நாள் தன் காதல் நிறைவேறும் என நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறாள் வேதனையோடு. அவன் நினைவிலேயே சுழன்றவள் அவன் கையொப்பமிட்ட காகிதத்தை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு வேதனைப்பட்டவளின் கண்கள் அருவியாய் கொட்டியது. தன் நினைவில் இருந்து மீண்டவள் ஏதோ ஒரு உந்துதல் தோன்ற திரும்பி பார்க்க ஷாலினியோ தன் 2 கைகளையும் இடுப்பில் வைத்து கொண்டு அவளை முறைத்து கொண்டிருந்தாள். கண்களை அழுந்த துடைத்து அவளை நோக்கி மெல்லிய சிரிப்பு ஒன்றை சிந்தியவள், என்னடி இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்ட? எப்பவும் சண்டே 12 மணிக்கு தானே எழுந்திருப்ப என அவளை கிண்டல் செய்தாள். அவளோ, ஆமா, அந்த டைம் தான் எந்திரிப்பேன். அதான் நீ சூரியனை சைட் அடிச்சுட்டு இருக்கே, அதான் அவன் என் மேல பாஞ்சிட்டான். மூஞ்சி மேல வெயில் அடிக்குது, எங்க இருந்து தூங்க என கவலைப்பட்டவள் மீண்டும் அவளிடமே, ஆமா, எல்லாரும் நிலாவை தானே சைட் அடிப்பாங்க, நீ என்ன சூரியனை அடிச்சுட்டு இருக்க? எல்லாத்தையும் வித்தியாசமா தான் செய்வியா? சூரியனை சைட் அடிக்கிற, கல்யாணம் ஆனவனை லவ் பண்ற, என்ன டிசைன் நீ? ஒண்ணுமே புரியலையே என அவள் குறைப்பட்டு கொள்ள ஸ்வேதாவோ அவன் திருமணமானவன் என்ற சொல் கேட்டதும் முணுக்கென்று முளைத்த கண்ணீரை அவளுக்கு காட்டாமல் இருக்க பெரும் பாடுதான் பட்டு போனாள். அவள் கண்ணீரை உள்ளிழுத்து கொண்டதை பார்த்த ஷாலினியோ, சரி சரி அழாத, நான் ஒன்றும் சொல்லலை, சரி எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாமா, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் என அவளை அவள் வெளியில் செல்ல அழைத்தாள். சரி ஷாலு, போயிட்டு வரலாம், நீ போய் ரெடி ஆயிட்டு வா என அவளை அனுப்பி வைத்தவள் பத்திரமாக தன் கையில் இருந்த காகிதத்தை பெட்டியில் வைத்து பூட்டினாள். சுட சுட ஆவி பறக்கும் ஃபில்டர் காஃபியை கையில் வைத்து கொண்டு தூங்கும் தன்னவளை எழுப்பி கொண்டிருந்தான் சிதேஷ். அதுமா, எழுந்திரு, மணி 11 ஆக போது, இன்னும் தூங்கிட்டே இருந்தா எப்படி? இன்னும் டிஃபன் சாப்பிடல நீ என கண்டிப்புடன் கூற, எனக்கு டயர்டாக இருக்குது சிது, எனக்கு எதுவுமே வேணாம், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன் ப்ளீஸ் சிது என கண்களை திறக்காமலேயே இன்னும் தலையணையை இறுக பற்றி கொண்டு உறங்க முற்பட்டாள். ஆதுமா, உனக்கு பசிக்கலனா போ, ஆனால் என் குட்டி பாப்பாவுக்கு பசிக்குமே, அதனால் நீ முதலில் எழுந்திருச்சு இந்த காப்பியை குளிச்சுட்டு வந்து டிஃபன் சாப்பிடு என அவன் அதட்ட, பாப்பா பசிக்குதுன்னு உன்கிட்ட சொல்லிச்சா? போடா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத என அவள் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டாள். ஆமா, பாப்பா தான் சொல்லு, ஏண்டா குட்டி, உனக்கு இப்போ பசிக்குது தானே என அவன் அவள் வயிற்றின் மீது கை வைத்து கொண்டே கேட்க 5 மாத கருவான குழந்தை அவன் குரல் கேட்டதும் ஆமாம் தனக்கு பசிக்கிறது என அசைந்து காட்டியது. கருவின் துள்ளலில் அவனுக்கும் துள்ளல் ஏற்பட்டது. மனதுக்குள் அத்தனை பூரிப்பு. எல்லா தந்தையின் கனவல்லவா தன் மகவின் அசைவை உணர்வது. அதை அவன் முழுதாய் அனுபவித்தான். இதைவிட பேரின்பம் எதுவுமில்லை இந்த உலகில் என்று பேரின்பத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்தான். ஆது ஆது, இதை பாரு, பாப்பா அசைவு தெரியுது எனக்கு. அச்சோ பாப்பா, உங்களுக்கு பசிக்குதா? உங்க அம்மா தான் எழுந்துக்காம அழிச்சாட்டியம் பஞ்சா. நீங்க வெளியில் வந்ததும் அப்பா தான் உங்களுக்கு எப்பவும் ஊட்டி விடுவேன், நீங்க பெரியவங்களா வளர்ந்த பின்னாடியும் என மழலையோடு கொஞ்சி குழாவ அவனின் அந்த கடைசி வாக்கியத்தில் அவள் துள்ளி குதித்து எழுந்தாள். அவள் இப்படி அவசரமாக எழுந்ததும் அவன் புரியாமல் அவளை பார்த்து விழித்தான். அவள் முகம்
கலவரமாகி இருந்தது. என்ன பேசுகிறான் இவன்? நான் என்னென்னமோ திட்டம் போட்டு வைத்தால் இவன் எல்லாத்தையும் பாழாக்கி விடுவான் போலியே. சிது, நடக்காததை எதையும் பேசாத என திட்டவட்டமாக கூறியவள் எழுந்து குளியலறைக்குள் செல்ல முயன்றாள். அவள் பேச்சில் சிறிது குழம்பியவன் கடந்து சென்று அவளின் கையை பற்றி நிறுத்தி, என்ன சொல்றா அது? ஒன்னும் புரியல, எதுக்காக இப்படி சொல்ற என கேட்க அவளோ, இல்ல சிது, தேவையில்லாத ஆசையை நீ வளர்த்துக்காத. நாளை பின்ன அது நடக்கலன்னா ரொம்பவே வருத்தப்படுவ. நீ வருத்தப்பட்டா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அதை தான் சொன்னேன் என விளக்கம் அளிக்க அவனுக்கு மீண்டும் குழப்பம்தான் மிஞ்சியது. அவள் கூறியதை உணர்ந்திருக்க வேண்டுமோ? வருங்கால துயரத்திலிருந்து தப்பித்திருக்கலாமோ? வர வர நீ பேசுறது செய்யறது எதுவுமே எனக்கு புரியலாது. என்கிட்ட இருந்து என்னமோ மறைக்கிற என அவன் ஸ்வேதாவை நினைத்து கூற அவளுக்கும் அது புரிந்தேதான் இருந்தது. அவளும் அவளை மனதில் நினைத்து கொண்டு, சிது, நான் எது செய்தாலும் அது உன் நல்லதுக்கு மட்டும்தான் இருக்கும் என இலைமறை காயாக பதில் கொடுத்தாள். அது எனக்கு அது நிச்சயமா தெரியும். ஆனா நான் எது செய்தாலும் நம்ம பாப்பா நல்லதுக்காக தான் இருக்கும், அதை நீ மறந்துடாத என அவனும் பதிலுக்கு பதில் கொடுத்தான். அவனின் வார்த்தை வீரியம் அவளுக்கு புரிந்துதான் இருந்தது. மருந்து கசப்பாய் இருக்கிறது என்பதற்காக உண்ணாமல் இருந்தால் உடம்பு எவ்விதம் சரியாகும்? அவனின் உடல்நல குறைவிற்கு அவள் மருந்து உட்கொள்ளப் போகிறாள். விளைவுகள் எப்படியோ விதி அறிந்த ஒன்று. அதன் பின் மௌனமே அங்கே நிலவியது. அவளை கைத்தாங்களாக அழைத்து சென்று குளியலறையில் விட்டவன் அவளுக்காக உணவை எடுத்து வைக்க சென்றான். குளித்து முடித்து அவள் தயாராகி வர இருவரும் காலை உணவை உண்டு முடித்தனர். பின் அவன் மதிய உணவை தயார் செய்ய ஆரம்பிக்கும் போது ஆதர்ஷினி, சிது, இன்னைக்கு லீவ் தானே, எங்கேயாவது வெளியில் போலாமா? அப்படியே வெளியில் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வரலாம் ப்ளீஸ் சிது என கண்களை சுருக்கி குழந்தை போல் கெஞ்சி கேட்க அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. சரி சரி போலாம், ஆனால் நைட் டின்னர் வீட்டில் தான், அவுட் சைட் ஃபுட் ஹெல்த்துக்கு நல்லதில்லை சரியா என அவளுக்கு சம்மதம் தெரிவித்தான். டபுள் ஓகே என சந்தோஷமாகவே தலையாட்டினாள் அவள். குழந்தை மனம் மாறாத அவள் அவன் கண்களுக்கு 5 வயது சிறுமியாகத்தான் தெரிந்தாள். அந்த ஊரில் புகழ் பெற்ற மால் ஒன்றுக்கு அவர்கள் புறப்பட அதை தவறாமல் ஸ்வேதாவிற்கு குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டாள் ஆதர்ஷினி. அங்கு என்ன காத்திருக்கிறதோ தோற்று போகத்தான் பார்க்கிறது என் பிடிவாதம். உன் அன்பின் முன்னே நீ இல்லாத வாழ்வு என்றுமே எனக்கு இருண்ட வானம்தான். இருட்டு பழகிய ஒன்றுதானே எனக்கு. தீபமாய் நான் எரிய எண்ணெயாய் நீ இருந்தால் என்னை அணைத்து உன்னை காப்பேன். அத்தியாயம் 5. பெங்களூரின் புகழ்பெற்ற மான்டி ஸ்கொயர் மால். அதில் சாதாரணமாகவே கூட்டம் நிரம்பி வழியும். இன்று ஓய்வு நாள் என்பதால் இன்னும் சற்று அதிக கூட்டமாகவே இருந்தது. மேல்வர்க்க மக்கள் மட்டுமே ஒரு காலத்தில் இம்மாதிரியான கேளிக்கை இடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியாக பொழுதை கழித்து வந்தது ஒரு காலம். இப்பொழுதெல்லாம் அனைத்து விதமான மக்களும் இது போன்ற இடங்களுக்கு சென்று தங்களின் மகிழ்ச்சியை பெருக்கிக் கொண்டுதான் இருக்கின்றனர். தொழில்நுட்ப வளர்ச்சியால் எவ்வளவு பேர் வந்தாலும் நெரிசல் இல்லாமல் அனைவரும் சௌகரியமாக இருக்கும் அளவிற்கு தான் அந்த மால் அமைக்கப்பட்டிருந்தது. அதனால் மக்கள் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் அந்த மாலை சுற்றி சுற்றி வலம் வந்தனர். ஷாலினி குளித்துவிட்டு வருவதற்குள் அவர்களின் அறையை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தாள் ஸ்வேதா. அந்நேரம் அவளின் அலைபேசி குறுஞ்செய்தி வந்ததற்கான மணியை அடித்து காட்டியது. என்னவென்று அவள் அதை திறந்து பார்க்க ஆதர்ஷினியிடம் இருந்து வந்த குறுஞ்செய்தி என்றவுடன் நிச்சயமாய் அது சிதேஷ் பற்றியதாய் தான் இருக்கும் என வேக வேகமாய் திறந்து பார்த்தாள். அதில் அவள், தாங்கள் இப்பொழுது அந்த புகழ்பெற்ற மாலுக்கு தான் சென்று கொண்டிருக்கிறோம், அவ்விடம் நீயும் வா என்று எழுதப்பட்டிருக்க அவளும் அங்கு செல்ல முடிவெடுத்தாள். மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் ஷாலினி வந்ததும் அவளிடம், நாம் அந்த மாலுக்கு போகலாம் என யோசனை தர மறுப்பதற்கு அவளுக்கும் காரணம் எதுவுமில்லை. அதனால் சரி என்று கூறிவிட்டாள். அவளிடம் சிதேஷும் அங்கு தான் வருகிறான் என்பதை மறைத்துவிட்டாள். எங்கே சொன்னால் அவள் அங்கு செல்ல ஒத்துக்கொள்ள மாட்டாள் என்பது அவளுக்கு நன்கு தெரியும். சிதேஷ் காரில் அவள் வரவிற்காக காத்து கொண்டிருக்க ஆதர்ஷினி ஸ்வேதாவிற்கு குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு சாவகாசமாக வந்தாள். மறக்காமல் அவள் அனுப்பிய செய்தியை அழித்துவிட்டு தான் வந்தாள். ஆதுமா, இன்னும் உள்ள என்ன பண்ற, சீக்கிரவா என சிதேஷ் குரல் கொடுக்க, ஏதோ வந்துட்டேன் சிது என அவள் எதிர்குரல் கொடுத்து கொண்டே வீட்டை பூட்டி கொண்டிருந்தாள். அவர்கள் வெளியில் கிளம்புகிறார்கள் என
பங்கஜ மாமி தெரிந்து கொள்ள தடுப்பு சுவரின் ஒரு பக்கம் அவர் நின்று கொண்டு அவளிடம், அடியே ஆது, இன்னைக்கு ஒரு நாள் தானே லீவு, வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாமோன்னோ என அவர் நொடித்து கொள்ள, எடுக்கலாம் தான், ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, அப்புறம் வெளியில் போக நேரமே இருக்காதுல மாமி, அதான் கிளம்பிட்டோம் என அவள் பதில் கூறினாள். நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னது ஒன்றும் இல்லை, சித்துவா சொன்னேன். நீ தனியாக வேற எடுக்கணுமாக்கும். ஏற்கனவே அதை தானே பண்ணிட்டு இருக்க, ஒரு வேலையும் நீ செய்கிறது கிடையாது. பாவம் பிள்ளையாண்டா, எவ்வளவு வேலை செய்கிறான், அவனை சத்த நேரம் ரெஸ்ட் எடுக்க விடாமல் இப்படி அலைய வைக்கிறியே, நியாயமா என சித்து மேல் அக்கறையாய் சொல்லி அவளை வெறுப்பேற்றி கொண்டிருந்தார். மாமி, என்ன என் புருஷன் மேல கண்ணு போடுறீங்களா? அவன் எனக்காக செய்கிறான், நீங்க ஏன் பொறாமப்படுறேன்? போங்க, மாமாவை நல்லா புளிக்குழம்பா ஆக்கி போட சொல்லுங்க. அவனுக்கு ரெஸ்ட் கொடுக்க தான் நான் வெளியில கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். வீட்டில் இருந்தா வேலை செஞ்சுட்டே இருப்பான். முதல்ல உங்க காலடி மண் எடுத்து சுத்தி போடணும் என முகவாயை இடித்தபடியே அவரை வெறுப்பேற்றி விட்டு வாயை பொத்தியபடி சிரித்து கொண்டே வெளியேறினாள். மாமி தான் அடி பாவி என்பது போல் செல்லும் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். இருவரும் வளவளத்தபடியே அந்த மாலை வந்தடைந்தனர். காரை பார்க் செய்துவிட்டு அவர்கள் உள்ளே நுழையும் போதே எதிர் திசையில் ஸ்வேதாவும் ஷாலினியும் அமர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டு இருந்தனர். சித்துவும் ஆதுவும் அவர்களை கவனிக்கவில்லை. ஆனால் ஸ்வேதா அவர்கள் உள்ளே நுழைந்த அடுத்த நொடியை கண்டுவிட்டாள். அவனின் வருகைக்காக தானே அவள் காத்து கிடந்தது. அவள் கண்ணிலிருந்து அவன் எவ்வாறு தப்பிப்பான்? ஆதர்ஷினியை அணைவாக தோளில் ஒரு கரம் போட்டு மற்றொரு கையினால் அவளின் கைகளையும் பிடித்து கொண்டு பாதுகாப்பாய் அவளை அழைத்து வந்த விதம் ஸ்வேதா மனதில் ஏக்கப்பூக்களை பூக்க செய்தது. தான் இருக்க வேண்டிய இடம், சிதேஷின் வாரிசை தான் சுமக்க வேண்டிய வயிறு, இப்படி எங்கோ ஒரு மூலையில் அமர்ந்து அவனின் ஒற்றை பார்வைக்காக ஏங்க வைத்து விட்டதே விதி என நொந்து கொண்டே அவர்களை தான் பார்த்து கொண்டிருந்தாள். இதோடு 10வது முறை அழைத்து விட்டாள் ஷாலினி. எங்கே ஸ்வேதா காதல் விழுந்தால் தானே? அவள் தான் சிதேஷை வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறாளே. அவள் பார்வை போகும் திசையை பார்த்தவளுக்கு புரிந்து போய்விட்டது. அங்கே சித்துவும் ஆதுவும் அமர்ந்திருக்கிறார்கள் என. இவளெல்லாம் திருத்தவே முடியாது என்பது போல் ஷாலினி தலையில் அடித்து கொண்டு மீண்டும் அடுத்த உணவு வகையை சாப்பிட்டு கொண்டிருந்தாள். ஆது, என்ன சாப்பிட்ற சொல்லு, ஆர்டர் பண்ணலாம் என சித்து கேட்க, ஆதுவோ அந்த மாலை சுற்றி தன் பார்வையை சுழற்றி கொண்டிருந்தாள். அவள் ஸ்வேதாவை தான் தேடிக்கொண்டிருந்தாள். அவளை நோக்கியவன், என்ன அது, யாரை தேடுற என கேட்க, அவளோ முதலில் அதிர்ந்து பின், யாரையும் இல்லை சித்து, சுத்தி என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான் என சமாளி போன்றே சொல்லி வைத்தாள். சரி சொல்லு, என்ன வேணும், என்ன சாப்பிட்ற என அவன் கேட்க, உனக்கு எது வேணுமோ அதையே ஆர்டர் பண்ணு, சாப்பிடலாம் என கூறி வைத்தாள். அவன் மெனு கார்டில் பார்வையை செலுத்த இவள் அலைபேசியை கையில் எடுத்துக்கொண்டு ஸ்வேதாவிற்கு ஆர் யூ ஹியர் என கேட்டு குறுஞ்செய்தி அனுப்ப, ஸ்வேதாவோ அவர்களை தானே நோட்டம் விட்டு கொண்டிருந்தாள். ஆதோ தன்னை தேடிவிட்டு அலைபேசியை எடுக்கிறாள் என்றால் தனக்காக தான் இருக்கும் என கணக்கு போட்டவள் அவளையே பார்த்து கொண்டிருக்க, அவள் நினைத்தது போல அவளுக்கு அவளிடமிருந்து குறுஞ்செய்தி வந்தது. உற்சாகமாய் அவள் திறந்து பார்த்து பதில் அனுப்பி வைத்தாள். பின் மீண்டும் ஆதர்ஷினி அவளுக்கு, நீ அவன்கிட்ட வந்து பேசு, நான் கொஞ்ச நேரம் வெளியில் இருக்கேன் என அவளுக்கு அனுப்பிவிட்டு அவள் வெளியில் செல்ல எழுந்து கொண்டாள். அவள் எழுவதை பார்த்தவன், என்ன அது, எங்க போற, எதுக்கு இப்போ எழுந்த என புரியாமல் கேட்க, ஒண்ணுமில்ல சிது, நான் ரெஸ்ட் ரூம் வர போயிட்டு வரேன், நீ அதுக்குள்ள ஆர்டர் பண்ணிவை என பதில் கூறிவிட்டு கிளம்ப எத்தனித்தவளை மீண்டும் அவன், நானும் கூட வரையாது, ஒரே கூட்டமா இருக்கு, தேவையில்லாத ரிஸ்க் எதுக்கு என அவனும் உடன் செல்ல எத்தனித்தான். ஐயோ கிழிஞ்சது போ என மனதிற்குள் அலறியவள், வேண்டா சிது, அது லேடிஸ் ரெஸ்ட் ரூம், நீ வந்த எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடுறேன் என அவள் கிளம்ப, அவனோ சரி பத்திரமா போ, தண்ணியா இருக்கு, பார்த்து காலவை, ஓரமா போ, மேலே யாராவது இடிச்சிட போறாங்க என அவன் பாட்டுக்கு சொன்னது எல்லாம் காற்றில் தான் கலந்தது. இங்கே விட்டால் போதும் என விறுவிறுவென்று சென்று விட்டாள். அவள் சென்று விட்டதை அறிந்தவன் சின்ன சிரிப்புடன் மீண்டும் மெனு கார்டில் தலையை விட்டு கொண்டிருந்தான். அருகில் ஆளரவும் தெரிய ஆதுதான் என்று, அது உட்கார், உனக்கு பட்டர் நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ஆர்டர் பண்ணட்டுமா என கேட்டுக்கொண்டிருக்க அந்த பக்கம் எதுவும் சத்தம் வராது போக அவன்
நிமிர்ந்து பார்த்தாள். ஸ்வேதா நின்று கொண்டிருந்தாள். அவளை கண்டதும் சிரித்து பேசிய கண்கள் நொடி நேரத்தில் கோவை பழமாய் சிவந்தது. முகத்தில் எல்லாம் கொள்ளும் வெடிக்க அவள் மீது அனல் பார்வை வீச அவளுக்கு முதுகு தண்டு சில்லிட்டது. சுற்றி இருக்கும் இடம் புது இடம் என்பதால் அவன் வாய் வார்த்தையால் எதையும் சொல்லி அவளை நோகடிக்கவில்லை. ஆனால் அந்த வேலையை கச்சிதமாக அவனின் முகமும் கண்ணும் வஞ்சனை இல்லாமல் செய்தது. அனல் தெரிக்கும் பார்வையுடன் எழுந்து அருகில் இருக்கும் கண்ணாடி தடுப்பு சுவர் அருகே நின்று கொண்டான். அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்லலாம் தான். ஆனால் ஆதர்ஷினி இந்த கூட்டத்தில் எங்கே என்று என்னை தேடுவாள்? ரெஸ்ட் ரூம் தானே போகிறாய், எதற்கும் போன் இங்கே இருக்கட்டும் என்று அவன் சொல்லிவிடவே அவள் அவனிடம் கொடுத்துவிட அவள் கையில் அலைபேசியும் இல்லை. அதனால் வேறு எங்கும் செல்லாமல் அவ்விடத்திலேயே இருந்தான். அவளின் நலம் மட்டுமே அவன் எண்ணத்தில் உண்டு. அதை தாண்டி எதையும் அவன் யோசித்ததில்லை. வெளிப்பக்கம் பார்த்தவாறு அவன் நின்று கொண்டிருக்க அவன் பின்னே ஸ்வேதா நின்று கொண்டிருக்க வெகு நேரம் அங்கு அமைதியை நிலவியது. அவள் பின்னால் இருந்து ஷாலினி தலையில் அடித்து கொண்டு, அதான் பேசணும்னு வந்துட்டு உன் மனசில் இருக்கிறத தைரியமா சொல்லு. இந்த சான்ஸ் விட்டாலும் வேற வாய்ப்பும் உனக்கு கிடைக்காது. சொல்லாமல் வருத்தப்படுவதை விட சொல்லிட்டு என்ன முடிவுன்னு தெரிஞ்சுக்கலாம், பேசு என அவளை ஊக்கப்படுத்த அதில் சற்று தைரியம் பெற்றவள், சிதேஷ் நான் சொல்வதை கொஞ்சம் பொறுமையாய் கேளுங்க. நீங்களும் ஆதர்ஷினியும் என்ன மாதிரியான என ஆரம்பித்தவள் தான் அவனின் ஆது என்ற உரத்த அழைப்பில் அப்படியே நிறுத்திவிட்டு அவனை பார்க்க அவனோ ஆது ஆது என்று கத்திக்கொண்டே அங்கிருந்து வெளியில் ஓடி வந்தான். ஸ்வேதாவும் ஷாலினியும் என்னவென்று புரியாமல் விழித்தனர். சற்று நேரத்திற்கு முன் ஆது அவனிடம் பொய் சொல்லிவிட்டு இன்னொரு வாயிலின் வழியாக வெளியில் வந்தவள் அங்கே சிறுவர்களுக்காக பொம்மை வகைகள் விளையாட்டு சாமான்கள் விற்று கொண்டிருக்கும் இடத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். ஸ்வேதா வந்தவுடன் கண்ணாடி தடுப்பு சுவர் அருகே நின்றவுடன் அவன் கண்ணில் முதலில் பட்டது அவள் உருவம்தான். முதலில் கோபம்தான் வந்தது. அப்பொழுது கூட அவன் சந்தேகிக்கவில்லை. ரெஸ்ட் ரூம் போனவள் நேரே இங்கு வராமல் அங்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாள் என கோபம் வந்தாலும் அங்கு நின்று கொண்டிருந்த குழந்தைகளோடு இவளும் ஒரு குழந்தையாக மாறி குதூகலித்து கொண்டிருப்பதை பார்க்க கோபம் மறந்து ரசிக்க தொடங்கிவிட்டது அவன் மனது. அவள் மீது அவனால் கோபப்பட முடியுமா? ஆதர்ஷினியை பார்த்து கொண்டே இருந்தவன் ஸ்வேதாவை சுத்தமாக மறந்தே போய்விட்டான். அவள் என்ன கூறினாள் என்பதை அவன் கவனிக்கவே இல்லை. எதேச்சியாக அவன் சற்று பார்வையை வேறு பக்கம் பார்க்க தூரத்தில் இருந்த ஒரு கார் வேகமாக வருவது தெரிந்தது. ஏதோ ஒன்று தவறாக பட அந்த காரையும் அவளையும் பார்த்தவன் நிச்சயம் அசம்பாவிதம் நடைபெறப் போகிறது என்பதை அவன் மனம் அடித்து கூறியது. அந்த வாகனம் அருகில் வர வர அந்த வாகனத்தின் வேகத்தை விட அவனின் இதய துடிப்பு தான் அதிகமாய் துடித்தது. ஆது என சத்தமாக அழைத்தவன் அவளை நோக்கி வேகமாக வெளியில் ஓடி வந்தான். அவளின் எதிர் திசையில் இருந்து கார் வர இவன் அவளின் பின் திசையில் இருந்து கத்திக்கொண்டே ஓடி வந்தான். அருகில் வர வர அவன் அழைத்தது அவளுக்கு கேட்க அவள் குரல் வந்த திசையை நோக்கி திரும்ப சித்து ஓடி வந்து கொண்டிருந்தான். அவன் எதற்காக இவன் இப்படி ஓடி வருகிறான் என்று குழம்பியபடியே அவனை நோக்க அதற்குள் அந்த கார் வருவதற்கும் இவளின் கையை பிடித்து அவளை ஓரமாக இழுப்பதற்கும் சரியாய் இருந்தது. நூலளவு இடைவேளைதான் அவன் கைகளுக்கும் அந்த வாகனத்திற்கும். மயிரிழையில் அவளுக்கு நேரவிருந்த ஆபத்தை தடுத்திருந்தான். அவள் கையை பிடித்து ஓரமாக இழுத்தவன் அவள் விழாமல் இருக்க தாங்கி பிடித்த சமயம் கீழே நீட்டி கிடந்த கம்பியில் அவன் கால் குத்தி பெரும் பாலமாக கிழிந்தது. அதற்குள் அவன் பின்னே ஓடி வந்த ஸ்வேதாவும் ஷாலினியும் ஆதர்ஷினியை தாங்கி பிடிக்க அம்மா என வழியில் அப்படியே கீழே அமர்ந்து விட்டான் சிதேஷ். சிதேஷ் என ஆதுவும் ஸ்வேதாவும் பதறி அவன் அருகில் வர முதலில் அவன் கால் கீழே அமர்ந்த ஸ்வேதா, சிதேஷ் எவ்வளவு ரத்தம், ஐயோ வாங்க என் கையை பிடிச்சு எழுந்துக்கங்க, வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம், பெரிய காயமா இருக்கு, வாங்க போலாம் என கதறி துடித்தாள். ஆதுவாள் 5 மாத கருவை சுமந்து கொண்டு அவன் புறம் குனியவே மிகவும் கடினப்பட்டாள். சிது என்னடா இது இவ்வளோ பெரிய அடி, அந்த காரன் இடிச்சிட்டு போட்டோம், அதுக்காக நீ ஏன்டா நடுவில் வந்த, உனக்கு ஏதாச்சும் நடந்திருந்தா நான் எப்படிடா உயிரோடு இருப்பேன், நானும் செத்து போயிடுவேன் என கதறியவள். நிறைய ரத்தம் போதே, ரொம்ப வலிக்குதா சித்து என பிதற்றியவள். வா சித்து ஹாஸ்பிட்டல் போலாம், ஷாலினி ஏதாவது வண்டி கூப்பிடு, சீக்கிரம் ஸ்வேதா சித்துவை கை தாங்களா பிடிச்சுக்கோ என அனைவரையும் துரிதப்படுத்தி கொண்டிருந்தாள். ஸ்வேதா உடனே தான் அணிந்திருந்த துப்பட்டாவை வைத்து அவனின் ரத்தம் வழிந்த காலில் கட்டப்போக அத்தனை வழியிலும் வேண்டாம்
என அவளை கை நீட்டி தடுத்து விட்டான். இதற்கு கூடவா தனக்கு உரிமை இல்லை? சொந்தமாக என்ன வேண்டாம், தெருவில் செல்லும் யாரோ ஒருவர் உதவி செய்கிறார் என்ற அளவிற்காவது எண்ணக்கூடாதா என அவள் மனம் குமுறத்தான் செய்தது. கதறி மட்டும் என்ன பையன், அதை சொல்ல இது சரியான நேரம் இல்லையே. ஆதுவின் புறம் கை நீட்டியவன் அவளிடம் அவளுடைய துண்டை கேட்க அவளும் அவனிடம் நீட்டினாள். அதையும் அவனே அவன் கால்களில் கட்டிக்கொண்டு ஆதர்ஷனின் கையை லேசாக பிடித்து கொண்டு அருகிலுள்ள சுவற்றை அழுத்தமாக பிடித்து கொண்டு தட்டு தடுமாறி எழுந்து நின்றான், ஒற்றை காலை தூக்கியபடியே. அதையும் ஸ்வேதாவின் இதயம் வலி கொண்டு பார்க்கத்தான் செய்தது. ஆது, வேற வண்டி வேண்டாம், நம்ம கார்லேயே போயிடலாம் என அவன் வழியில் பல்லை கடித்து கொண்டு கூற, சிது, இந்த நிலைமையில் உன்னால் எப்படி கார் ஓட்ட முடியும்? எனக்கும் ஓட்ட தெரியாது, ஏன் சிது இப்படி பண்ற என ஆதர்ஷினி ஆதங்கப்பட, அதற்குள் ஸ்வேதா, எனக்கு ஓட்ட தெரியும் ஆதர்ஷினி, நான் டிரைவ் பண்றேன், வாங்க சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போலாம் என யோசனை கூறினாள். சிதேஷ் மறுப்பு தெரிவிப்பதற்குள் ஆதர்ஷினி முந்திக்கொண்டு, சிது, தயவு செய்து எதுவும் மறுப்பு சொல்லாத ப்ளீஸ் சிது, எனக்காக என அவள் அழுது கொண்டே மஞ்சாடி கேட்க அவள் கண்ணீர் விட்டால் அவனால் தாங்க முடியுமா? பதில் எதுவும் பேசாமல் அமைதி காத்தான். அதுவே போதும் என அவனை காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு விரைந்தனர் நால்வரும். மருத்துவமனையில் அவனுக்கு தையல் போட்டு சிகிச்சை அளிக்க செவிலியர் சிகிச்சை பெறும் நபரின் உறவினர் யார், அவர்கள் ஒரு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கையொப்பமிட வேண்டும் என கூற ஆதர்ஷினி அவனை பற்றிய முழு விவரங்களை பூர்த்தி செய்து கடைசியாக அவள் பெயரை மிஸ்ஸஸ் ஆதர்ஷினி சிதேஷ் ஹரிஹரன் என கையொப்பமிட அவளின் பேனாவை பிடுங்கிய ஒரு கை அவள் எழுதிய ஆதர்ஷினி என்பதை அடித்துவிட்டு மிஸ்ஸஸ் ஷர்மிளா சிதேஷ் ஹரிஹரன் என்று எழுதியது. என் வாழ்வின் மொத்த தேடலும் நீதான், என் வாழ்வின் முழு நீளமும் நீதான், அனைத்தும் அறிந்த நீ என்னை விட்டு விலக நினைப்பது ஏனோ, இத்தனை அன்பு செய்து பிரிய நினைப்பது ஏனோ, உன் பிரிவு என்பது என் மரணத்தின் வாசல், உணரவாயோ நீ?